நான் உன்னை வந்து உயர்த்துவேன், நான் உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன், நான் உன்னை மேன்மையாக்குவேன். ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு பண்றாரு. இந்த ப்ரொமோஷனுக்கு ஆண்டவர் நம்மளை முதல்ல ப்ரிப்பேர் பண்றாரு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. திஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்க உள்ள நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பிலீவ் பண்றீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை சரி பண்ணாம முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறதும் சரியில்லை. அப்படியே மேல கொண்டு போய் உட்கார வச்சாலும் ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எக்ஸலன்ஸ் எப்படி வரும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு எக்ஸலன்ஸ் எப்படி வரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு நீங்க வேலையை பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா வேலை செய்வீங்க. ஒரு இடத்துல கூட யோசேப்பு வந்து முறுமுறுத்தான்னு ஒரு வசனம் கூட கிடையாது. கவனிச்சிருக்கீங்களா? முறுமுறுத்தான், கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆண்டவரை ஏத்து பேசினா, ஆண்டவரை ஏத்து பேசினா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, போயிட்டீரா அப்படின்லாம் எங்கேயுமே என்ன பண்ணலாம், அவன் பேசல. எவ்வளவு சிச்சுவேஷன் வந்து மோசமா இருந்தாலுமே அவன் வாயை திறந்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. கவனிச்சு பாத்தீங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அங்க போனோம், அவ்வளவு பெரிய ஆளாகணும், இவ்வளவு பெரிய ஆனா. ஆனா வாயை திறந்தா ஃபுல்லா குப்பை தான் வருது. நிறைய பேருக்கு, நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். சின்ன பிரச்சனை வரட்டும், சின்ன பிரச்சனை வந்தோடனே பிரதர் ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. இயேசுவே அவங்க தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உங்க வாயினால நீங்க முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசுவாலே நல்ல தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் தான் நான் பேசுவேன். வேற எந்த வார்த்தைகளும் நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஆமா, சூழ்நிலை மோசமா தான் இருக்கு, சூழ்நிலையில ஒன்றும் மாறல, இன்னும் அடிமையா தான் இருக்கிறேன், இன்னும் நான் வந்து என்ன பண்ணல, அரண்மனைக்கு போல, இன்னும் யோசிப்ப போல நான் எங்க இருக்கேன், இன்னும் ஜெயில தான் இருக்கேன். ஆனா அரண்மனைக்கு போவேன் ஒரு நாள். சொல்லுங்க, ஒரு நாள் நான் அரண்மனைக்கு போவேன். ஒரு நாள் என்னுடைய சிறையிருப்பு மாறி அரண்மனைக்குள்ள நான் போவேன். அல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அவன் நாக்க வந்து என்ன பண்ணான், காத்து கொண்டான். முதலாவது இந்த வசனத்தை படிப்போம். சங்கீதம் 75 6-7. Psalms 75 verses 6 and 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். சோ இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து உயர்வின் ஆண்டு, a year of exaltation. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு உயர்வு தேவைப்படுகிறது. எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து முன்னேற்றம் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. பாருங்க, நம்ம எல்லாம் விரும்புறதும் அதுதான்ல. எல்லா மனுஷனும் விரும்புற காரியம் வந்து நான் முன்னேறணும். ஆமென். என் வாழ்க்கையில நான் முன்னேறணும், என்னுடைய பொருளாதாரத்துல நான் முன்னேறணும், என்னுடைய ஹெல்த்ல நான் வந்து நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல நல்ல முன்னேற்றத்தை நான் பார்க்கணும், என் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், எல்லா பகுதியிலும் நான் எப்படி இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், செழிப்பாக இருக்கணும்ன்றதுதான் எல்லா மனுஷனுடைய ஆசையாகவும் இருக்கிறது. இது கிறிஸ்தவர்கள் மட்டும் ஆசைப்படல, பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆமென். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தேவனே வந்து ஒரு முன்னேற்றத்தின் தேவன். Our God is a God of progress and exaltation. ஆமென். அவரே வந்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 1:28, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பிக் கொண்டு அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு தான் சொல்றாரு. சோ மனுஷனுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்னது, உனக்கு கொடுத்தது மேல நீ ஆளுகை செய். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, உலகம் முழுவதும் அந்த ஆளுகை நீ என்ன பண்ணு, பரவி உலகம் முழுவதையும் நீ என்ன பண்ணணுமா, ஆண்டு கொள்ளணும். இதுதான் வந்து மனுஷனுக்கு கொடுத்த ஒரிஜினல் பர்பஸ். ஆதியிலே ஆண்டவர் கொடுத்த ஒரிஜினல் பர்பஸே தான். அல்லேலூயா. அதனால எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த ஆசை இருக்கு, நான் நல்லா இருக்கணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும், போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் வந்து என்ன பண்ணணும், பெட்டரா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. பாத்தீங்களா? உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கணும். அது இருந்தாதான் ஒரு மனுஷன், இல்லைன்னா மனுஷனே கிடையாது. மிருகங்களுக்கு தான் ஆசையே கிடையாதுல்ல, சாப்பிட்டு படுத்து தூங்கி சாப்பிட்டு படுத்து தூங்கி இருக்கும். அப்படி இருக்காதீங்க. நம்ம வந்து தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஸோ காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ, காட் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் யூ, காட் வாண்ட்ஸ் டு ப்ரொமோட் யூ. ஸோ வேதம் தெளிவா சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராதா, முன்னேற்றமோ ஜெயமோ வராது. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை கீழே தாழ்த்தி ஒரு மனுஷனை என்ன பண்றாரு, உயர்த்திக்கிறார். ஸோ உயர்வு எங்கிருந்து வருது, கர்த்தரிடத்துல தான் வருது. ஸோ யோர் ப்ரொமோஷன், யோர் எக்ஸால்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஸோ இந்த ப்ரொமோஷன் எக்ஸால்டேஷன் வந்து எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். உலகத்துல எல்லாருமே வந்து இப்போ ஒரு வேலை பண்றவன போய் கேட்டீங்கன்னா வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லலாம், எனக்கு ப்ரொமோஷன் வேணும் சார், நான் அடுத்தது மேனேஜரா ப்ரொமோட் ஆகணும் சார், அடுத்தது ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் சார், அப்புறம் அப்படியே இந்த ப்ரொமோஷன். ஸோ ப்ரொமோஷன் இஸ் சம்திங் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங். இல்லை எல்லாரும் ஒரு வாலிபனை போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பேச்சுலரை போய் கேட்டீங்கன்னா, அடுத்தது நீ என்னப்பா பண்ணணும் சார், நான் கல்யாணம் பண்ணணும் சார், இப்போ நான் சிங்கிளா இருக்கேன், அடுத்தது ஒரு ஹஸ்பண்டா ப்ரொமோட் ஆகணும். அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. பாருங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவனை போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றான், அடுத்தது நான் ஒரு வீடு கட்டணும், வாடகை வீட்டிலே இத்தனை வருஷம் இருந்துட்டேன், சொந்தமா நான் என்ன பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும். ஸோ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் ப்ரொமோஷன். ஆனா எல்லாருக்கும் ப்ரொமோஷன்
ஈஸியா வரதில்ல. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நாட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ஈஸிலி கெட் தட் ப்ரொமோஷன். சில பேர் ரொம்ப முயற்சி பண்றாங்க, குறுக்கு வழிலாம் ட்ரை பண்ணி எப்படியாவது வாங்கணும்னு பார்க்குறாங்க. சில பேர் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனா நமக்கு தேவன் இருக்கிறார் நம்மை ப்ரொமோட் பண்றதுக்கு. ஹalleluya. அதுதான் நமக்கான ஒரு குட் நியூஸ். we have God to promote us. ஆமென். சோ ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து உயர்த்துவேன், நான் உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன், நான் உன்னை மேன்மையாக்குவேன். ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு பண்றாரு. இந்த ப்ரொமோஷனுக்கு ஆண்டவர் நம்மளை முதல்ல ப்ரிப்பேர் பண்றாரு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. திஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு 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 டிஷ்ஷை வந்து குக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த அந்த டிஷ்ஷுக்கான ரா மெட்டீரியல்ஸ்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றீங்களா? இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மட்டன் பிரியாணி குக் பண்ண போறீங்கன்னா, உடனே அந்த அரிசியை ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த மட்டனை மேரினேட் பண்றீங்க. பண்றீங்களா இல்லையாங்க? வெங்காயம் வெட்டுறீங்க, தக்காளி வெட்டுறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறீங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்றீங்க? எல்லாம் வந்து கரம் மசாலா, தனியா தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றீங்க. எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சு, அதை உள்ள போட்டுறீங்க. மேரினேட் பண்றீங்க. அப்புறம் மட்டனை போடுறீங்க. மட்டனை வேக வைக்கிறீங்க. அப்புறம் அரிசியை போடுறீங்க. அப்புறம் தம்மு வைக்கிறீங்க. ஃபுல் ஃபுல் ரெசிபி சொல்லிட்டேனா? பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாதான் பிரியாணி அழகா ரொம்ப சூப்பரா ஒரு பிரியாணி வருது. எடுத்தோடனே வந்துருமா? சூப்பரான பிரியாணி வராது. ஒரு 2 மணி நேரம் ஆகுதுல்ல? கறியெல்லாம் வேகணும். கறி ஒழுங்கா வேகணும். சில பேர் சீக்கிரம் எடுத்துருவாங்க, கறி சவு சவுன்னு இருக்கும். நல்லா கரெக்டா வேக வைக்கணும். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. யாருக்காவது இது வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் பொழுது, வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை முன்னேற்றணும்னா, அப்ப ஆண்டவர் உங்க இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்குங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த இருதயத்தை குறித்துல. நீதிமொழிகள் 4 எல்லாம் வருது. இருதயத்தை எல்லா காவலரும் என்ன பண்ணு காத்துக்கொள்ளு, அதுல இருந்து ஜீவ நதிகள் ஊற்றுகள் புறப்படும்னு போட்டிருக்கு. ஆமென். அப்புறம் மத்தேயுல எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் வந்து தன் இருதயத்துல என்ன வைத்திருக்கானோ அதன்படி அதன் அதன் நிமித்தம் தான் அவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசும் மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இந்த ஹார்ட், அதாவது உங்க உள்ள நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பிலீவ் பண்றீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை சரி பண்ணாம முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறதும் சரியில்லை. அப்படியே மேல கொண்டு போய் உட்கார வச்சாலும் ரொம்ப நாள் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த இருதயம் சரியா இல்லாத ஆளை கொண்டு போய் பெரிய போஸ்ட்ல வச்சு பாருங்க, கம்பெனியை நாசம் பண்ணிடுவான். கம்பெனி இழுத்து மூடுற லெவலுக்கு போயிடும். தப்பு தப்பா டிசிஷன் எடுத்து அது சரியில்லாம இது சரியில்லாம பண்ணி, ஏன்னா ஸ்கில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ காலை பிடிச்சி கையை பிடிச்சி மேலே போய் உட்காந்துருவான். மேனேஜரா உட்காந்துட்டு கீழே இருக்கிறவனாலும் போட்டு டார்ச்சர் பண்ணி தப்பு தப்பா பாலிசி மேக்கிங்லாம் பண்ணி இதாயிரும். ஃபுல்லா கம்பெனியா போயிடும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இருதயம் சரியா இல்லாத ஆளுக்கு வந்து திருமணம் பண்ணி பாருங்க, குடும்பத்தை ஓச்சிருவான். நான்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஒரு மோசமான இது என்ன சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாகும் பிரதர். ஒன்றும் சரியாகாது கல்யாணம் பண்ணா. சரிங்களா? கல்யாணம் பையன் பொறுப்பு இல்லாம இருக்கான், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிருவான்? ஒன்றும் சரியாகாது. இன்னொரு பிள்ளையோட வாழ்க்கையும் போய் கெடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னொரு இதையும் போய் என்ன பண்ணுவான், நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் போய். இதுதான் நடக்கும். அதனாலதான் வந்து முதல்ல வந்து we have to work on the inside. இருதயத்துல வேலை நடக்கும். ஆமென். ஸோ நம்ம போன வாரம் வந்து இந்த யோசேப்போட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி யோசேப்பை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ரைச்சஸ் மேன், ஒரு நீதி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? எகிப்தின் அதிபதியாக உயர்த்துறாரு. ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம்னா, யோசேப்பு வந்து அந்த கதை எல்லாருக்கும் தெரியல. 38 இருந்து வரும். நீங்க ஆதியாகமம் 38 இருந்து படிங்க. இன்ஃபேக்ட் 37 ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். 37 ஸ்டார்ட் ஆயிரும். படிங்க. 37 இருந்து 50 வரைக்கும் அவன் கதை, யோசேப்பு கதை தான். கிட்டத்தட்ட 12 அதிகாரங்கள் வந்து யோசேப்பை பற்றி எழுதியிருக்கு. ஸோ யோசேப் வந்து யாக்கோபோட 11வது பையன், 11th சன்னு. அவனை வித்துடுறாங்க, அண்ணன்களே வித்துடுறானுங்க பொறாமைப்பட்டு. வித்த பிறகு அவன் அடிமையா இருக்கான் எகிப்துல. அங்க அடிமையா இருக்கும் பொழுது யோசேப் எப்படி இருக்கான்? ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறான், ஒரு சிறந்த வேலைக்காரனாக இருக்கிறான், an excellent employee, ஒரு நல்ல ஸ்லேவ் அவன். வேதம் வந்து அவனை குறித்து ரொம்ப அழகா சாட்சி கொடுக்குது. என்ன சொல்லுது? 39:1-2 படிப்போம். ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். 39:2 படிப்போம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அது அப்பனா என்ன அர்த்தம்? யோசேப்புக்கு என்ன நினைவு எப்பொழுதும் இருந்துச்சுன்னா, என்னோட ஆண்டவர் இருக்கிறார்.
அதை நம்ம போன போன வாரம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நீங்க பாருங்க. போன வாரம் மெசேஜ் போய் பாருங்க. போன Thursday பேசினது 2ஆம் தேதி பேசியிருக்கோம். அது போய் பாருங்க. ஸோ ஆண்டவர் என்னோட இருக்கிறான்ட்டு அந்த நினைவா இருந்தனால ஒரு எக்ஸலண்ட் மேனா இருந்தான். அவன் எல்லா வேலையும் நல்லா செய்யறான். கர்த்தருக்கு பயந்துருந்தான். ஸோ ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஃபார் ப்ரொமோஷன் இஸ் யூ ஷுட் பி எக்ஸலண்ட் இன் வாட் யூ டூ. ரொம்ப முக்கியமா இருக்கு. எக்ஸலன்ஸ் எப்படி வரும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு எக்ஸலன்ஸ் எப்படி வரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு நீங்க வேலையை பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா வேலை செய்வீங்க. ஹல்லேலூயா. என்னோட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், எனக்கு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்காருன்ற அந்த நினைவோட வேலை செய்யும் போது நீங்க எப்படி செய்வீங்க வேலையை? நல்லா செய்த வேலை செய்யுங்க. இந்த வேலையே கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு செய்யும்போது நல்லா செய்வீங்க. ஸோ யோசேப்பு அப்படிதான் அடிமையா இருந்தாலும் அப்படி இருக்கான். கர்த்தர் இன்னைக்கு நான் அடிமையா இருக்கேன், ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறான். அது ஒரு நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. இன்னொரு ஒரு குவாலிட்டி, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, யோசேப்போட மனது வந்து கர்த்தர் மேலதான் எப்பவுமே இருந்துச்சு. His word was steadfast on the Lord. சங்கீதம் 112 ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஒரு நீதிமானோட இருதயம் எப்படி இருக்கணும்னு ஒரு அருமையான வசனம் இருக்குது. இப்போ சங்கீதம் 112 7 படிங்க. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் எப்படி இருக்குமாங்க? கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். His heart will be steadfast. His heart will be established. புரியுதுங்களா? அவனோட இருதயம் எப்போ கர்த்தர் மேலதான் இருக்கும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேலதான் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைகள் மேலதான் இருக்கும். சங்கீதம் 1 போட்டிருக்கு பாத்தீங்களா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன் எப்படி இருக்கானா? பாக்கியவானா இருக்கிறானா? ஆமென். ஹல்லேலூயா. சோ யோசேப்பு இப்படி போட்ட ஒரு மனுஷனா இருந்தா. His heart was always on the word of God, on the promise of God. ஏன் என்ன ப்ராமிஸ்? ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டார்ல. அப்பா வீட்டுல இருக்கும்போதே சொல்லிட்டாரு, நீ வந்து எப்படி இருப்ப? ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர்ல இருப்ப. உன்னுடைய சகோதரர்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்க? உன்னை வணங்குவார்கள். அப்படின்றது தான் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனிதனா இருந்தான். அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தை, அவனுடைய பிலீஃப், ஃபெய்த் எல்லாமே எது மேல இருந்துச்சு? ஆண்டவர் எனக்காக இதை சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் செய்வாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் இதுல இருந்தான் அவன். ஸோ தட் வாஸ் ஒன் வெரி குட் குவாலிட்டி தட் ஜோசப் ஹேட். இது ஒன்று பார்த்தோம். நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் சும்மா ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது என்னன்னா, யோசேப்புக்கு வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இது வந்து நீங்க வந்து குட் சக்சஸ் உங்க வாழ்க்கையில பார்க்கணும், நல்ல வெற்றிகளை உங்க வாழ்க்கையில பார்க்கணும், நிரந்தர வெற்றி. இன்னைக்கு நிறைய பேர் வெற்றி பார்க்கறாங்க, நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் வெற்றி பார்க்கறாங்க, ஆனா ரொம்ப நாள் வெற்றியை தக்க வைக்க முடியல, அந்த சக்சஸ் தக்க வைக்க முடியல. ஏதாவது ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிறாங்க, ஏதாவது ஒரு இதுல போய் விழுந்துடுறாங்க. ஆண்டவர் வந்து கிருபையா அவங்களை உயர்த்தி கொண்டு வராரு, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால ஏதோ ஒரு காரியத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க? லூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க? அது கர்த்தருடைய நாமத்துக்கும் அது வந்து தூஷணம் ஆகுது. அவங்களும் அவங்களுடைய பேரை கெடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? சோ கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்து எப்படி இருக்கான்? ரொம்ப முக்கியமா இருக்கு. நீதிமொழிகள் ஒரு வசனம் படிப்போம். நீதிமொழிகள் ஒரு நிமிஷம், 14வது அதிகாரம் 14th சாப்டர்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனம், இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு அது என்னதான் இருக்கான்? அது ஜீவனை கொடுக்குறான், ஜீவ ஊற்றுறான். அவன் வாழ்க்கையில வந்து ஒரு ஜீவ ஊற்றை போல இருக்குது. மரணத்திலிருந்து அவனை தப்பு வைக்குது. யோசேப்புக்கு வந்து பாவத்தின் பிடியிலிருந்து தப்பு வைத்தது வந்து எது? கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். ஏன்னா போர்த்திபரோட மனைவி கூப்பிடுறாருல, டெய்லி வந்து கூப்பிடுறான் அவனை, வா 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 அப்படின்னு கூப்பிடுறான். என்னதுக்கு? தப்பு செய்யறதுக்கு கூப்பிடுறான். அப்போ யோசேப்பு என்ன சொல்றான்? நான் எப்படி இந்த மோசமான காரியத்தை செய்வேன்? கர்த்தருக்கு விரோதமா நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்? How shall I do this wickedness and sin against God அப்படின்றான். பாத்தீங்களா? அவன் வந்து எப்படி நான் போத்திபாருக்கு அகேன்ஸ்டா செய்வேனே சொல்லல. அப்படி அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் போத்திபார் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவர் தான் வீட்டுல இல்லையா. அவன் என்ன சொல்றான்? எப்பா, கர்த்தருக்கு விரோதமா இந்த தீங்கையும், கர்த்தருக்கு விரோதமான இந்த அருவருப்பான காரியத்தையும், இந்த பாவத்தையும் நான் எப்படி செய்வேன் அப்படின்றான் அவன். அதனால அவன் வந்து மரணத்திலிருந்து தப்பி வைக்கப்பட்டான். அதான் போட்டிருக்கு, the fear of the Lord is a fountain of life. 27வது வசனம், to turn one away from the snares of death. மரணத்தின் கண்ணி. மரணம் வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது. டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ட்ராப். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு வந்து அந்த
ஒருவேளை அந்த அந்த சூழ்நிலையில பெருசா ஒன்றும் ஒரு எஃபெக்ட் இருந்திருக்காதுல்ல. ஏன்னா அவன் வந்து சொல்றான், போத்திபார் மனைவிட்டு நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, அவனுக்கு பொய் குற்றச்சாட்டை போட்டு அவனை தூக்கி ஜெயில போடுது. அந்த அந்த நேரத்துல அவனுக்கு என்ன நடக்கல, ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரல. யாரும் வந்து அவனை தட்டி கொடுத்து வெல்டன் ஜோசப், நீ எவ்வளவு உத்தமமா இருக்கிற அப்படின்னு யாரும் சொல்லல அவன்கிட்ட. இல்ல போர்த்திபார் வந்து சூப்பர்ப்பா, நீ ஒரு நல்ல அடிமைப்பா அப்படின்லாம் அவனை பாராட்டல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆனால் பாவம் மூலமாக வருகிற மரணத்திலிருந்து அவன் என்ன பண்ணாங்க, என்ன பேர் புரியுது, தப்பித்து கொண்டான். ஏன்னா அந்த பாவத்துல அன்னைக்கு அவன் விழுந்திருந்தானா வாழ்க்கைய நாசமா போயிருக்கும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னதான் பவுல் எழுதுறாரு ரோமர்ல, மரணம். அவன் எகிப்துக்கு கவர்னரா இருக்க முடியாது, அவனுடைய குடும்பத்தை காப்பாத்தி இருக்க முடியாது அதுக்கப்புறம். ஆமென். சோ அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். சோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு குவாலிட்டி யாருக்குள்ள இருந்துச்சு, யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாளந்துகள், அதாவது அவனோட டேலண்ட்ஸ், அவனுடைய கிஃப்ட்ஸ், ஆண்டவர் கொடுத்த டேலண்ட், ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை வந்து மற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்தினான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்கர், அவன் எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆமென். அது அது மட்டும் இல்லாம ஒரு 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 இன்னொரு டிவைன் கிஃப்ட் இருந்துச்சு. என்னதுன்னா சொப்பனங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் பண்றது, இன்டர்பிரேஷன் சொல்லுவான். நீங்க போய் ட்ரீமை சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அதுக்கான அர்த்தத்தை கரெக்டா சொல்லிடுவான். சும்மா கதை, அவனுக்கு தோன்ற அர்த்தம்லாம் சொல்ல மாட்டான். ஆண்டவர் வெளிப்படுத்துற அர்த்தத்தை அவன் என்ன பண்ணிடுவான், தெளிவா சொல்லிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டை வந்து யூஸ் பண்றான். எப்போ யூஸ் பண்றான் பாத்தீங்கன்னா, அவன் ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்கும் பொழுது கூட இருக்கிற மத்த பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, 2 பேர் இருக்காங்கல்ல, பட்லர் அண்ட் பேக்கர், அவங்களுக்கு இன்டர்பிரேட் பண்றான். இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு, ஒருத்தனுக்கு வந்து ரிலீஸ் வர போது, அடுத்தன் வந்து என்ன பண்ண போறான், 3 நாள்ல பார்வோன் வந்து உன்னை வந்து தூக்குல போட போறான் அப்படின்றத ரொம்ப கரெக்டா வியாக்கியானம் பண்றான். அதே போல அந்த பேக்கர் வந்து என்ன ஆகுறான், ரிலீஸ் ஆகிறான். கரெக்டா அவன் ரிலீஸ் ஆகி திரும்ப அரண்மனைக்கு போறான். அப்பதான் இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் சும்மா அப்படியே ரீகேப் தான் பண்றேன். அவன் போறான், 2 வருஷம் ஆயிருது. அப்போ பார்வோனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல பார்வோன் எப்படி பாக்குறான்னா, ஒரு 7 கொளுத்த பசு வருது, 7 சொங்கி மாடு வருது. இந்த ஒண்ணும் தின்னாம இந்த சோப்பலங்கின்னு இல்ல, அது மாதிரி சொங்கி மாடு வருது 7. அந்த 7 சொங்கி மாடு எதை சாப்பிட்டுருது, கொளுத்த பசுவை சாப்பிட்டுருது. ஐ மீன் அப்புறம் ஒரு ட்ரீம் அவருக்கு வருது. ஒரு கிரெயின், ஒரு ஹெட் ஆஃப் இது வீட், அதாவது கோதுமை தானியம் வந்து 7 தலைகள் உள்ள ஒரு இது வருது. இன்னொன்னு வந்து 7 தலைகள், அது நல்லா கொழுமையா இருக்குது. இன்னொரு ஒரு 7 தலைகள் உள்ள ஒரு கோதுமை இது இருக்குது. அது ரொம்ப ஒண்ணு இல்லாம காஞ்சி போயிருக்குது. இது காஞ்சி போனது நல்லா இருக்கிறது சாப்பிடுது. பார்வனுக்கு ஒன்றும் புரியல. உடனே அவன் போய் சொல்றான் அவனுடைய பேக்கர்கிட்ட, இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா. அவன் சொல்றான், இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஜெயில போட்டீங்க பாத்தீங்களா, அப்ப எனக்கு வந்து ஒருத்தன் ட்ரீம்லாம் இன்டர்பிரட் பண்ணா, அவனை கூப்பிடுவோம் நம்ம. அவன் கூப்பிட்டா என்ன பண்ணுவான், கரெக்டா அவங்களுடைய சொப்பனத்துக்கு ட்ரீமுக்கு அவன் என்ன பண்ணிடுவான். சாரி, பேக்கர்ல பட்லர் வந்து சொல்றான், ட்ரீம் வந்து இன்டர்பிரட் பண்ணிடுவான் அப்படின்னு ஒன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா சொல்றான், இந்த மாதிரி 7 வருஷம் செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். ஸோ ஆண்டவர் இதை தான் காட்டுறாரு பார்வோனுக்கு, ராஜாவே உங்களுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு ப்ரிப்பேர் ஆருங்க அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், ஒரு நல்ல மனுஷனை போடுங்க, புட் அ குட் மேன் டு டூ திஸ் அப்படின்றான். இதை படிப்போம் நம்ம வசனத்தை. 41 ஆதியாகமம் 41 32 இருந்து படிங்க சிஸ்டர். 32 இருந்து 36 வரைக்கும் படிங்க. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. 37 வந்துருங்க. அப்படியே 37 வாங்க. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. பாருங்க, ஜோசப் பாருங்க, எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட் கை. பாத்தீங்களா, ஒரு எக்ஸலண்ட் கை, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்ல, ஒரு நல்ல எம்பிஏ படிச்ச லெவலுக்கு. எம்பிஏ படிச்சா கூட இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் அதுக்கும் மேல இருக்கிறான். தெளிவா சொல்றான், இந்த பாருங்க இதுதான் ட்ரீமு,
இந்த மாதிரி 7 வருஷம் நல்ல காலம் வருது, செழிப்பு வரும். அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும். அதனால பார்வோன் என்ன பண்ணணும், ஒரு நல்ல அதிகாரியை போட்டு எல்லா தானியங்களும் சேர்த்து வைங்க. 7 வருஷத்துல நல்லா சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த 7 வருஷம் பஞ்சம் இருக்கும்போது என்ன இருக்காது, உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்றத தெளிவா சொல்றான். இதை கேட்ட உடனே பாருங்க, இது எப்படி போட்டிருக்கு, 37 வருஷம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. இது பார்வோனோட கண்களுக்கு எப்படி இருந்துச்சான், அருமையாக இருந்துச்சான். இட் வாஸ் வெரி குட் இன் தி ஐஸ் ஆஃப் ஃபாரோ அண்ட் ஹிஸ் சர்வன்ட்ஸ். வா, சூப்பரா சொல்றானே, இவனுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு உடனே ஃபாரோ என்ன பண்றாரு, இப்ப நீனே ஆயிரேன், அது அந்த அதிகாரியை நீனே ஆயிடு அப்படின்ட்டாரு. பாருங்க, அடுத்த வருஷம் தான் 38 படிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ம். ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். ஆ, பின்பு பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆ, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ ஆ, என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் ஆ, வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஆ, பாத்தீங்களா? சிங்காசனத்தில் மாத்திரம் இ- உன்னிடத்திலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். நல்லா நல்லா கவனிக்கணும். இந்த ட்ரீம் அவன் இன்டர்பிரட் பண்ணும் பொழுதும் சரி, இந்த அட்வைஸ் ஃபாரோக்கு அவன் கொடுக்கும் பொழுதும் he still a slave and a prisoner. அவன் இன்னும் வந்து ஒரு அடிமையா தான் இருக்கிறான். அவனோட நிலைமை, அவனோட ஐடென்டிட்டி இன்னும் மாறல. இஸ் a ஹீப்ரூ ஸ்லேவ், ஒரு எபிரேய அடிமை தான் அவன், ஒரு கைதி தான் அவன். இன்னொரு ராஜானா என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே இவனுக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுவான். ஆஃப்டர் ஆல் ஒரு கைதி தானே அவன், இவன் அட்வைஸ் நல்லா இருக்கு, இவனை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய கவர்னர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வேலையை முடிச்சுப்போம். இவன் ஒரு கைதி தானே, இவனை ரிலீஸ் பண்ணி கையில கொஞ்சம் காசு கொடுத்து, தம்பி நீ கிளம்பி ஊருக்கு போப்பா, உன் அப்பா கிட்ட போ அப்படின்றான். அவன் பாருங்களேன், இதுதான் ஆண்டவர் வேலை செய்யறாருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? திஸ் இஸ் ஹவ் காட் ஒர்க்ஸ். பார்வோன் இதை செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க சொல்லலாம், இதுல என்ன இருக்கு பிரதர் அப்படின்னு. எவன் செய்யறான் உங்களுக்கு? நீங்க போய் பாருங்க, எவன் செய்யறான் அந்த காலத்துல. ம். உங்க ஐடியா காப்பிடிச்சு அவன் ஐடியா மாதிரி கொடுத்துட்டு போயிடுவானுங்க வெளியே போய். பாத்திருக்கீங்களா? ம். உங்ககிட்ட கேட்டு நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்றவானுங்க. நீங்க நினைப்பீங்க, அடப்பாவி நான் தானடா சொன்னேன், நீங்க என்ன நீ கண்டுபிடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படிதான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆஃபீஸ்ல சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா வேலை செய்யறேன் பிரதர், ஆனா நான் வேலை செஞ்ச மாதிரி என் மேனேஜர் கொண்டு போய் காமிச்சு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறாரு பிரதர். புரியுதுங்களா? இப்படிதான் உலகம் நடந்துகிட்டு இருக்கு. எவன் மேல ஏறி குதிரை ஓட்டலாம் அப்படின்ட்டு, எவன் முதுகுல ஏறி குதிரை ஓட்டலாம் அப்படின்ட்டு இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து பார்வோன் வழியா வேலை செய்யறாரு. இட் இஸ் காட் இஸ் ஒர்க்கிங் த்ரூ ஃபாரோ. ஃபாரோ வந்து பிலீவர் எல்லாம் கிடையாது. ஃபாரோ பிலீவர் கிடையாது. அவருக்கு அவரு யெகோவா தேவன்னா யாருன்னு தெரியாது, இஸ்ரேலின் தேவன்னா யாருன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது அவருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருக்குள்ள வேலை செய்யறாரு. அது இப்படிதான் ஆண்டவர் வேலை செய்வாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா ஆண்டவர் வேற லெவல்ல வேலை செய்வாரு. நிறைய பேர் வாழ்க்கையில வேலை செய்ய முடியாத காரணம் நம்ம ப்ரிப்பேர் ஆகல இன்னும். அதனால தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க, ம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இவன் ப்ரிப்பேர் ஆவான் அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ அவனை வந்து அதிகாரியாக்கிட்டார். அதிகாரியாக்கி பாத்தீங்கன்னா அவனுக்கு கீழே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவருடைய முத்திர மோதிரத்தை கையில கொடுக்குறாரு. 41 படிப்போம். 41 42 படிங்க சிஸ்டர். பின்னும் பார்வோன் யோசேப்பை ஆ, நோக்கி, பார், ம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, ம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை ஆ, யோசேப்பின் கையிலே போட்டு, ஆ, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, ஆ, பொன் பணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய ம். 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் எப்படி இருந்தானா? அதிகாரி. அதிகாரியாக ஆனான். அதிகாரியாக அவனை ஆக்கினார். He was set as a lord over all the land of Egypt. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸால்டேஷன், இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை எல்லாரும் விரும்புறாங்க. நிறைய பேர் ஜோம் பண்ணி நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே யோசேப்பை போல உயர்த்துங்க, ஆண்டவரே தானியேலை போல உயர்த்துங்கன்றாங்க. ஸோ நல்லா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். 38 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 37 இருந்து படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல கூட யோசேப்பு வந்து முறுமுறுத்தான்னு ஒரு வசனம் கூட கிடையாது. கவனிச்சிருக்கீங்களா? முறுமுறுத்தான், கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆண்டவரை ஏத்து பேசினா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, போயிட்டீரா அப்படின்லாம் எங்கேயுமே என்ன பண்ணல, அவன் பேசல. எவ்வளவு சுச்சுவேஷன் வந்து மோசமா இருந்தாலுமே அவன் வாயை திறந்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. கவனிச்சு பாத்தீங்களா? இததான் கவனிக்கணும் முதல்ல. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அங்க போகணும், அவ்வளவு பெரிய ஆகணும், இவ்வளவு பெரிய ஆகணும். ஆனா வாயை திறந்தா ஃபுல்லா குப்பை தான் வருது நிறைய பேருக்கு.
நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். சின்ன பிரச்சனை வரட்டும், சின்ன பிரச்சனை வந்தோடனே, பிரதர் ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, ஏன் பிரதர் ஆண்டவர் இப்படி பண்றாரு. சின்ன ஒரு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஒன்றும் அப்படியே உலகமே இடிஞ்செல்லாம் தலையெல்லாம் விழுந்திருக்காது. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்திருக்கும், உடனே ஆண்டவரே விட்டுட்டாரு, ஆண்டவர் கை விட்டாரு, ஆண்டவர் அதை விட்டாருன்னு. யோசேப்பு யோசேப்பு பாருங்களா, ஒரு நாள் கூட அப்படி பேசல அவன். கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு நாள் கூட அவன் பேசல. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் எனக்கு நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் வந்திருக்கு பிரதர், இந்த தீர்க்கதரிசி அதை சொன்னார், அந்த தீர்க்கதரிசி சொன்னார், எதுவுமே நிறைவேறல. ஏன் நடைபெறல அப்படின்னாங்க. அதுக்கு மெயின் காரணம் நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வாயை திறந்து முறுமுறுத்துட்டே இருந்தா ஒன்றும் நிறைவேறாது. இயேசுவே அவங்க தலையில கை வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் உங்க வாயினால நீங்க முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இயேசுவாலே. புரியுதுங்களா இல்லையாங்க? என்னங்க, யூதாசி இயேசு கூட தான் இருந்தாரு. யாரு? இயேசுவை மறுதளித்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் யார் கூட இருந்தாருங்க? இயேசு கூட தான் இருந்தாரு. அவர் என்ன ஆப்போசிட் பார்ட்டியில இருந்தாரு? எதிர்கட்சியில இருந்தாரு? சொந்த கட்சியில தான் இருந்தாரு, ஆளுங்கட்சியில தான் இருந்தாரு அவரு. ஆனா என்ன பண்ணல, மனசு இருதயம் மாறல அவருக்கு. அவ்வளவு போதனைகள் ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லா மீட்டிங்ல இருந்தாருங்க யூதாஸ். கரெக்டா இல்லையாங்க? எல்லா மீட்டிங்லயும் இருக்காரு. இயேசு எந்த அற்புதம் பண்ணாலும் யூதாஸ் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. தண்ணி மேல நடக்கும்போது யூதாஸ் பாக்குறாரு, தண்ணிய திராட்சை ரசமா நடக்கும்போது யூதாஸ் பாக்குறாரு. என்னங்க, எல்லாமே பாக்குறாரு. இயேசுவோட போதனைகள் எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஆனா இருதயத்துக்குள்ள ஒன்னும் போல, ஏன்னா இருதயத்தை மூடி வச்சிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ யோசேப்போட ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூட வந்து முறுமுறுக்கவே இல்லை. கசப்பு, அந்த பிட்டர்னஸ் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அதை அலோவ் பண்ணவே இல்லை அவன். நீங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டேன், ரொம்ப பிட்டரா இருக்காங்க. டிப்ரெஷன், பிட்டர்னஸ். கேட்டா ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல பிரதர், அப்படி பிரதர். அது இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே ஆவுனா, எவனை கேட்டாலும் டிப்ரெஷன். டேய், டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஆவுனா டிப்ரெஷன், டிப்ரெஷன், சப்ரெஷன், அப்ரெஷன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னே தெரியாம பாதி பேர் சொல்லிட்டு அலையறாங்க. ஏதாவது சின்னதா ஒன்று நடந்திருக்கும், டிப்ரெஷன், அது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் நினைப்பேன், இதுக்கெல்லாம் நீ டிப்ரெஷன் ஆகக்கூடாதுடா. டிப்ரெஷன்ற வார்த்தைக்கே மரியாதை இல்லடா நீங்க சொல்றது பார்த்தா அப்படின்ட்டு. எல்லா விஷயத்துக்கும் வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இப்படியே தான் வந்து என்ன பண்றாங்க, பாதி பேர் என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலுமே, ஆண்டவர் அவங்களோட பேசினாலுமே என்ன நடக்க மாட்டேங்குது, ரிசல்ட் வர மாட்டேங்குது. உடனே என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் தான் கைவிடல. இல்ல, ஆண்டவர் கைவிடலைங்க. ஆண்டவர் கைவிடாததுனாலதான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு உங்களோட. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் கைவிடல, அதனால வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது இவனுக்கு புரியுமா, எப்படியாவது இவன் புரிஞ்சுப்பானா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், இருதயத்தை கடினமாக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா யோசேப்பு பாருங்களேன், தன்னுடைய இருதயம் வந்து கடினமாகாதபடி காத்து கொண்டானாம். He made sure his heart was not hardened against God. ரொம்ப 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 ஒரு மென்மையான இருதயம் உள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கான். நல்ல குணாதிசயம். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எடுத்து தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஹalleluya. இந்த பிட்டர்னஸ், ஜெலசி, என்வி இதெல்லாம் உள்ள வேதத்துல ஒரு அருமையான வசனம் வருது. அது என்ன வரும்னா, என்வி ராட்ஸ் த போன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது எங்க வருது? 14:30. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கியாம். பொறாமை, முறுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்றதுலாம் எதை உருக்குவாங்க? ஹலோ, எலும்பையே உருக்கு. உங்க அடுத்தவ எலும்பு உருக்காது, நம்ம எலும்பையே உருக்கிறோம். அது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம முறுமுறுத்து பொறாமப்பட்டு அவரை பார்த்து ஏதாவது திட்டி பண்ணா அவருக்கு ஏதாவது ஆயிரும். அவருக்குலாம் ஒன்றும் ஆகாது, நம்ம எலும்பு நம்மளே முறுக்கிட்டு இருக்கோம். என்னங்க, அவரை பார்த்து பொறாமப்படுறதுனால அவர் எதாவது ஆயிருமா? அவர் அப்படியே தான் இருப்பாரு. அவரை பார்த்து முறுமுறுக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு எதாவது ஆகுமா? அவருக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல, சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கிறதுனால சூழ்நிலை மாறுமா? சூழ்நிலையே ஒன்றும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். முறுமுறுத்தா அப்படியே தான் இருக்கும் சூழ்நிலை. ஆனா ஒண்ணு நடக்குது கண்டிப்பா. அது என்னது? அது எலும்பு முறுக்கி. அது தமிழ்ல எப்படி வருது? பொறாமையோ எலும்பு உருக்கி. எலும்பு யாரோட எலும்பு இருக்குது? ஏன் புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நம்ம எலும்பு தான் சூப் ஆயிருது கடைசியில. நம்ம எலும்பு சூப்பு போட்டு விட்டு இருக்கோம், நம்மளே சூப்பு போட்டு இருக்கோம் உட்காந்து. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சரி, நிறைய நேரம் கஷ்டமா தான் இருக்கு இல்ல, கஷ்டமா தான் இருக்குல்ல. அது ஒரு நம்பிக்கை. சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது அது அது அந்த அந்த நேரத்துல நடக்காத போது எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்கு. பைபிள்லயும் அதை போட்டிருக்கு. அதெல்லாம் இன்னொரு வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 13:12. 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல்
ம் இருதயத்தை இளைக்க பண்ணும். ம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமா காத்திருக்கும் போது என்ன ஆகுதான்? இருதயம் இளைக்குது. இளைக்குதுன்னா சோர்வாயிருது. எத்தனை பேருக்குங்க புரியுது? எனக்கெல்லாம் ரொம்ப சோர்வு வந்திருக்கு. சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பொழுது ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் நான்லாம். ஏன் இப்படி டைம் ஆகுது? ஏன் அப்படின்லாம் உங்களுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். நீங்களும் கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். கரெக்டா? Yes, சோர்வு வருது. ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது எப்படி இருக்குதா? ஜீவ விருட்சம் போல இருக்குதான். சோ விரும்பினதை கொண்டு வரதும் நம்ம கிட்ட தான் இருக்குதுங்க. அதையும் நம்ம கிட்டே ஆண்டவர் கொடுத்துட்டாரு பாருங்களேன். பாருங்க, யோசேப்பு வந்து அவன் விரும்பினது என்னது? ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? நிறைவேறணும். அதுதான் அவன் விரும்புறான். அவன் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தின் மேலேயும் ஆளுகை பண்ணணும், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தணும்னா அப்படின்னு ஒரு தரிசனத்தை அவனுக்கு வாலிப நாட்கள்லயே கொடுத்துட்டாரு. அதை வந்து என்ன பண்ணும்? அதை தான் விரும்புறான். ஆனா அது வரதுக்கு வருஷம் ஆயிருது. ஆனா அவனோட வாயை வந்து அவன் காத்து கொண்டான். பாருங்க, இன்னொரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் 15:4. நீதிமொழிகள் 15:4 படிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். போது சார். ஆரோக்கியம் உள்ள நாவு. சொல்லுங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு. ஆரோக்கியம் உள்ள நாவுனா இது வந்து உங்க பிசிக்கல் ஹெல்த்தை பத்தி ஆமா பிரதர். ஏன் நாவு நல்ல ஆரோக்கியமா இருக்கு பிரதர். எதை கொடுத்தாலும் கரெக்டா டேஸ்ட் சொல்லிடுவோம் பிரதர். அந்த ஆரோக்கியத்தை பத்தி சொல்லல அது. நீங்க கரெக்டா உப்பு இருக்கா புளிப்பு இருக்காலாம் கரெக்டா சொல்லணும் பிரதர். என் நாக்கு சூப்பர் நாக்கு. அதை பத்தி சொல்லலைங்க. ஆரோக்கியம் உள்ள நாவுனா நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாவு, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிற நாவு, அதுதான் ஆரோக்கியம் உள்ள நாவு. அது எப்படி இருக்கான்? ஜீவ விருட்சம். இட்ஸ் a ட்ரீ ஆஃப் லைஃப். அப்படின்னா ஜீவனை உண்டாக்குற ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்தது வருது, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவின் மாறுபாடுனா டபுள் டாக்கிங். டபுள் டாக்கிங்னா தெரியுமா? இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். பாத்திருக்கீங்களா? ஒரே இதை பேசாது, முணங்கிட்டு இருக்கும் பாதி நேரம் உட்காந்து. அப்புறம் இப்படி பேசும். என்ன ஆண்டவர் செய்கிறீர்னோ. அதான் மாறுபாடான நாக்கு. இருக்கிறீரா போயிட்டீரா, எனக்கு மட்டும்தான் ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம் பேசுற ஆளுங்க பாத்திருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் காரணம்னுவாங்க. அதுக்கு காரணமா அது காரணம் என்னது? ஆண்டவர் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஆண்டவர் இழுத்துறது. ஆண்டவர் தான் செய்யறாரு, ஆண்டவர் தான் செய்யறாரு, ஆண்டவர் தான் பண்றாரு, ஆண்டவர் தான் இதெல்லாம் பண்றாரு, ஆண்டவர் தான் அதை பண்றாரு, ஆண்டவர் தான் இதை பண்றாரு. யோசேப்பு அப்படி வந்து இப்போ முடங்கி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், போத்திபார் வீட்டிலேயே கலந்துருப்பான். இன்னொன்னு, ராஜா அரண்மனைக்கு போயிருக்கே மாட்டான். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு? என் அண்ணனுக்கு வந்து விற்க போட்டது ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் அண்ணன் தூக்கி என்ன குழியில போடும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ என் அண்ணனுக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்றீர்? நீ என் அண்ணன் தூக்கி குழியில போடுறான், நீ பாத்துக்கிட்டு இருக்கீரு, குழியில இருந்து காப்பாத்த மாட்டீரா? நீரு ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்களா. அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. எப்படிப்பட்ட ஒரு மனசு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு மனசு அவன் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கான் பாருங்க அவனோட இருதயத்தை. ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு நாவு அவனுக்கு இருந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் ஸ்பீக் அகேன்ஸ்ட் காட். சரி, நீங்க ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு பேசும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டார். அதையும் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க போய் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யல, ஆண்டவர் எனக்கு கைவிட்டான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் விட்டுட்டுலாம் போக மாட்டார் உங்களை. ஏன்னா அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? எபிரேயர் 13:13, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. என்று அவர் வாக்கு பண்ணினார். அந்த வசனத்தை போட்டு விஜய் என்று அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னார்னா மாற மாட்டார். நான் மாறாத தேவனா இருக்கிறேன் என்றார். ஐ எம் a Lord who changeth not. அவர் மாறதுனால இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்க என்ன பேசினாலும் அவர் என்ன பண்ண போறது இல்லைங்க, உங்களை விட்டு போக நினைக்கிறீங்களா? சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. நான் அப்படி பேசினாலும் விட்டேன், அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. கெட்ட குமாரன் போய் லூக்கா 15 அப்பாட்ட சண்டை போடுறான். சண்டை போடும் பொழுது அப்பா உடனே என்ன பண்றாரு? சரிப்பா, உனக்கு சொத்து வேணுமா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துறாரே தவிர அப்பாவோட மனசு ஃபுல்லா பையன் மேலதான் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அவன் திரும்பி வரும்போது உடனே அவனை என்ன பண்றாரு? போய் ஏற்றுக்கொள்றாரு. ஆண்டவர் விட்டு போக போறது இல்லை. ஆனா உங்க மனசு எப்படியா இருதுங்க? கடினமாயிருது. புரியுதுங்களா இல்லையாங்க? யுவர் ஹார்ட் பிகம்ஸ் ஹார்டன்ட். இருதயம் கடினமாகுது. இருதயம் கடினமான உடனே வாழ்க்கையில எல்லாமே வெறுத்து போகுது. வேலையில ஒரு வெறுப்பு வருது, குடும்பத்தின் மேல வெறுப்பு வருது, வாழ்க்கை மேல நம்பிக்கை போகுது. நல்ல நாட்கள் வரும் அப்படின்றது என்னது இல்ல, ஒரு எண்ணமே இல்லை பாருங்க. பைபிள் அதை குறித்து நிறைய எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதி இருக்கு. அதே பகுதியை வந்து பேதுரு கோட் பண்றாரு. எடுத்து அதை படிப்போம் நம்ம. 1 பேதுரு
3வது அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி ம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் ம் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து எதுல இருந்து விலைக்கு காக்கணுமா? எத்தனை பேர் ஜீவனை விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜீவனை விரும்புறீங்க? ஆமென். கையை தூக்கிக்கோங்க. நான் ஜீவனை விரும்புறேன் ஆண்டவரே. நான் ஜீவனை விரும்புறேன். நான் ஜீவனை விரும்புறேன். நான் விரும்புறேன். நான் 2 கையும் தூக்குறேன். அப்போ ஜீவனை விரும்புறவன் எப்படி இருக்கணுமா? He who loves life and want to see good days. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. நல்ல நாட்களை பார்க்கணும். I want to see good days. நல்ல நாட்களை பார்க்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இருக்குதா? அந்த ஆசை இருக்குதா? நல்ல நாட்களை பார்க்கணும். நான் நல்ல நாட்களை பார்க்கணும். என் குடும்பம் நல்ல நாட்கள், என் பிள்ளைகள் நல்ல நாட்களை பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணுமா? உன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு என்ன பண்ணுமா? பொல்லாப்புக்கும் கபடத்திற்கும் உன் உதடுகளை என்ன பண்ணுமா? விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்புன்னா என்னது? இங்கிலீஷ்ல வந்து எப்படி போட்டிருக்குன்னா, ரெஃப்ரெயின் யோர் டங், அதாவது கண்ட்ரோல் யோர் டங் ஃப்ரம் ஸ்பீக்கிங் ஈவில். கெட்ட காரியங்களை பேசுறதுல இருந்து நீ என்ன பண்ணுமா? உன்னுடைய டங்கை நீ, உன்னுடைய நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது டிசீட். டிசீட்னா என்னது? தப்பான காரியங்கள், அப்புறம் எதிர்மறையான காரியங்கள், பொய்யான காரியங்கள், அதெல்லாம் டிசீட். எனிதிங் தட் இஸ் அகேன்ஸ்ட் காட் இஸ் டிசீட். கபடம் உள்ள காரியங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதான். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்ல நாட்களை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அப்படின்னா நம்ம வாயை அடக்கணும். முதல் இந்த வருஷம் நான் வாயை அடக்குவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நல்ல நல்ல தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் தான் நான் பேசுவேன். வேற எந்த வார்த்தைகளும் நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஆமா, சூழ்நிலை மோசமா தான் இருக்கு. சூழ்நிலையில ஒன்றும் மாறல. இன்னும் அடிமையா தான் இருக்கிறேன். இன்னும் நான் வந்து என்ன பண்ணல, அரண்மனைக்கு போல. இன்னும் யோசேப்பு போல நான் எங்க இருக்கேன்? இன்னும் ஜெயில தான் இருக்கேன். ஆனா அரண்மனைக்கு போவேன் ஒரு நாள். சொல்லுங்க, ஒரு நாள் நான் அரண்மனைக்கு போவேன். ஒரு நாள் என்னுடைய சிறையிருப்பு மாறி அரண்மனைக்குள்ள நான் போவேன். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அவன் நாக்க வந்து என்ன பண்ணான்? காத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். சோ இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து என்னன்னுச்சுன்னா யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. ஆமென். இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்போட வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கலாம்னா, யோசேப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எகிப்துக்கு கவர்னர் ஆயிட்டான். திருப்பி வந்துடலாம், 43க்கு வந்துருங்க. ஆதியாகமம். எகிப்துக்கு கவர்னர் ஆயிட்டான். முழு எகிப்தின் பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? அவன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் கையில தான் இருக்குது. சோ எகிப்துக்கு கவர்னர்னா பெரிய சீமானா இருப்பான்ல, பெரிய ஒரு பெரிய வெரி ரிச் மேன். என்னங்க, ஒரு நாட்டுக்கு கவர்னர்னா சும்மா சாதாரணமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பயங்கர ரிச்சா இருந்திருப்பான்ல, பெரிய பேலஸ்ல தங்கியிருப்பான், எல்லாம் இது பண்ணியிருப்பான். ஆனா நீங்க அவன் கதையை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்தி, இந்த அந்தஸ்து, இந்த பொருள், இது எதுவுமே அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணல, கரப்ட் பண்ணவே இல்லை. he was a very honest and righteous ruler over the land. பயங்கர பணக்காரன். எந்த அளவுக்கு பணக்காரனா பாருங்க. இந்த கதையை அப்படியே சுருக்கமா சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 அதிகாரம் வருது. இதை ஃபுல்லாலாம் படிச்சா டைம் ஆயிரும். அவங்க அந்த தேசம் முழுவதும் என்ன பஞ்சம் வந்துருச்சு. இப்போ படிப்போம் அந்த வசனத்தை. இப்போ வந்து 7 வருஷம் முடிஞ்சு இப்போ அடுத்த 7 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசேப்பு வந்து கவர்னர் ஆயிட்டான். இப்போ அடுத்த 7 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 57 41 57 ஆதியாகமம் 41 57 படிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பாருங்க, சகல தேசம்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சான்? பஞ்சம் வந்துருச்சு. அது முதல்ல 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அடுத்த 7 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். முழு தேசம் பஞ்சம் வந்துருச்சு. எல்லா தேசத்துக்காரங்களும் இப்ப எங்க வராங்க தானியம் வாங்குறதுக்கு? எகிப்துக்கு வராங்க. அப்ப யாரு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 42ல 1-2 படிங்க. 1-2-3 படிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறதே என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். புரியுதுங்களா? அங்க பஞ்சம் வந்துருச்சு. யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள்லாம் எங்க இருக்காங்க? கானான் தேசத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் லேண்ட் ஆஃப் கேனன்ல இருக்காங்க. பஞ்சம் வந்துருச்சு. அப்போ யாக்கோபு சொல்றாரு, ஒத்த மூஞ்ச பார்த்து என்னடா பண்ண போறேன்றாரு. நம்ம சொல்லணும் சில நேரம், வேலையை படுற உட்காந்து வீட்டுல உட்காந்து ஒத்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க. கேட்டிருக்கீங்களா?
சில பேர் வேலைக்கே போவான், வீட்லயே உட்காந்துருப்பானுங்களா சில பேர். உட்காந்து இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பாள். அதே அதே அந்த காலத்திலே நடந்திருக்கு பாருங்க. 10 பேர் உட்காந்துருக்கானுங்க தடி மாடி மாதிரி வீட்டுல. அப்பா சொல்றாரு, டேய் 10 பேர் இருக்கீங்க, உனக்கு சோறு போடணும், இல்ல கல்யாணம் வர பண்ணிட்டா உன் பொண்டாட்டிக்கு சோறு போடணும், உன் பிள்ளைக்கு சோறு போடணும், என்ன மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, ஏதாவது பண்ணு போ, எகிப்து கிளம்பு போ அப்படின்ட்டார் அப்பா. அந்த காலத்துல இதே பிரச்சனை தான் இருந்திருக்கு போலுங்க. இப்ப இருக்க பிரச்சனை தான் அங்க அப்பயும் இருந்திருக்கு. மூஞ்ச மூஞ்ச பார்க்காத அப்படி. போய் கிளம்பி போயிருக்கானுங்க 10 பேரும் மூட்டையை தூக்கிட்டு, வண்டியை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அப்போ போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கதையை சொல்லிடுறேன் அப்படியே. போய் வாங்க போகும்போது யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டானுங்கன்னு பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்றான், உடனே ரிவீல் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான், கூப்பிட்டு கேட்பான், யாரா நீங்க அப்படின்னுவான். நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோங்க, பஞ்சமொழிக்கு வந்திருக்கோம். இவன் உடனே அவங்களை சரி கொஞ்சம் லைட்டா அவங்க கூட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் வந்து பஞ்சம் பொழைக்கெல்லாம் வந்த மாதிரி தெரியல, நீங்கெல்லாம் ஒற்றர்கள், ஸ்பைஸ் அப்படின்னும். ஸ்பைஸ்னா என்னது, லேண்ட், அந்த எங்களுடைய தேசத்தை நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க, வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னும். அது எந்த வசனம் பார்த்தீங்கன்னா 9வது வசனம் படிங்க. 8, 9 படிங்க. 8, 9. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடைக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். நீங்க சும்மா அவனோட விளையாடுறான். இல்ல எடுத்த உடனே அண்ணன் எல்லாம் சொல்லல போயிட்டு, சரிங்களா? எடுத்தோன்னு சொல்லி தான் அவங்களும் பயந்து ஓடி இருப்பானுங்க. ஐயோ அண்ணன் சாரி தம்பின்னு சொல்லி தான் ஓடி இருப்பான். ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா, இவனை தூக்கி குழியில போட்டா இவன் வந்து நிக்கிறான், அப்பயோ அவன் நெஞ்ச பிடிச்சி கீழே வந்துருப்பான் அவன். அதனால கொஞ்சம் விளையாடும் சொல்லி நீங்களா வேவு காலம் அப்படி இப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேட்கறான், விசாரிக்கிறான் ஃபேமிலியை பத்திலாம். அப்பா இருக்கிறாரா, என்ன கூட பிறந்த எடுத்துறான்னு அவன் எல்லாம் சொல்றாங்க. ஆமா அப்பா இருக்காரு, ஒரு தம்பி வந்து இறந்து போயிட்டான், யாரு, யோசேப்பு தான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு தம்பி இருக்கிறான் பெஞ்சமின் வீட்டுல. உடனே என்ன சொல்றான், நான் எல்லாம் கொடுக்குறேன் உனக்கு, நான் வரும்போது யாரை கூட்டு வரணும், தம்பியை கூட்டு வான்றானுங்க. பெஞ்சமினை கூட்டு வா. பெஞ்சமின் வந்து இவனுக்கு கூட பிறந்த தம்பி. இவருக்கு வந்து யாக்கோபுக்கு வந்து ரேச்சல் வந்து 2வது மனைவி இல்ல. ஸோ ரேச்சலுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் வந்து யோசேப்பும் பெஞ்சமினும். ஸோ பெஞ்சமின் கூட பிறந்தவன். இவனுங்கெல்லாம் வந்து யாரு, அடுத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் இவங்கெல்லாம். இன்னும் நிறைய மனைவிகள் இருந்துச்சுல்ல, லேயா இருந்தா, லேயாவோட வேலைக்காரி இருந்தா, ரேச்சலோட வேலைக்காரிங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட இது எல்லாம் ஸ்டெப் பிரதர்ஸ் இவனுங்கெல்லாம். இவன் வந்து கூட பிறந்த தம்பி மாதிரி யாரு, ரேச்சல். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது, யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ரேச்சல் பிறந்த பையன் பெஞ்சமினை கூட்டு வா அப்படின்றானு. அப்பதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், இது ஒண்ணு அவனுக்கு போயிட்டு வீட்டுல போய் சொல்றானுங்க பெஞ்சமினை கூப்பிட்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப என்ன பண்றானுங்க பிரதர்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகுறானுங்க. அதுக்கு என்ன பண்றான்னா, பெஞ்சமினை கூட்டு வரணும்னா என்ன பண்ணுவான் அவன், நெக்ஸ்ட் வாட்டி கூட்டிட்டு வரும்போது வாங்க, அடுத்தது வந்து எந்த வசனம்னா 43க்கு வாங்க. 43க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜோசப் பிரதர் ரிட்டர்ன் வித் பெஞ்சமினை கூட்டிட்டு வரானுங்க. பெஞ்சமினை கூட்டிட்டு வந்துட்டு பெஞ்சமினோட இதுல வந்து என்ன வச்சிருவானா, யோசேப்போட பாத்திரம், கப்பு. அது 44வது அதிகாரம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், டீட்டெயிலாம் சொல்லல. நீங்க போய் படிச்சு பாருங்க. 44 என்ன பண்ணா, யோசேப்போட கப்பு தூக்கி பெஞ்சமினோட மூட்டையில போட்டுருங்க. இதெல்லாம் இவன் ஜோசப் சொல்றது, அவங்கள வந்து சும்மா இது பண்றதுக்காக, அவங்கள இது பண்ணி பாக்குறதுக்காக. போட்டு அப்படின்னா தூக்கி போட்டு உள்ள போட்டுருவாங்க. போட்டோன்னே இந்த கப்பு எப்படி ஓன்ட்ட வந்துச்சு அப்படின்னு விசாரிப்பானுங்களே, எல்லாம் விசாரிக்கிறானுங்க. அப்படி போகுது, ஒரு சுவாரஸ்யமா போகுது. ஒரு 3 அதிகாரம் அதை படிங்க நீங்க. அப்புறம் 42, 43, 44. இப்போ 45க்கு வாங்க, மெயின் மேட்டருக்கு வாங்க. 45ல யோசேப் தானே ரிவீல் பண்றான். ஜோசப் ரிவீல்ஸ் himself to his brothers. அது வரைக்கும் இந்த டிராமாலாம் போகுது. அப்படி கூட்டா, தம்பியை கூட்டுவா, அதை கூட்டுவா, அப்படி இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய எல்லாம் ஓடும், சரிங்களா? கூட்டிட்டு வந்துட்டு இப்போ 43ல வந்து எந்த வசனம், 45ல வந்து 45 1 படிங்க முதல்ல. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. இப்பதான் வெளிப்படுத்துறான் பாத்தீங்களா, தன்னை வெளிப்படுத்துறான், வெளிப்படுத்தி அழுறான். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ஓனோ அழுவானா, இந்த இமோஷன் தாங்க முடியாம படிங்க. அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அப்ப எப்படி அழுதுருக்கான் பாருங்க. அவன் மனசுல வந்து அவ்வளவு ஒரு பாசம் அவனோட குடும்பத்து மேல. பார்த்த உடனே அப்படி வந்து வாய் விட்டு என்ன பண்றான், சந்தோஷத்துல அழுறான். அழுதுட்டு என்ன பண்றான்னா 3வது வசனம் படிங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான்.
என்னை ம். இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் ம். சஞ்சலப்பட வேண்டாம். அது ஆ, உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஆ. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்களேன். உங்க ஜீவனை ரட்சிக்கும்படி, உங்க ஜீவனை காக்கும்படி, அநேகர் ஜீவனை ரட்சிக்கும்படி, அநேகரை காக்கும்படி தேவன் என்ன பண்ணிட்டாராம்? என்ன உங்களுக்கு முன்பதாக அனுப்பிட்டார். பாருங்க, ட்ரூலி ஹீஸ் அ மேன் ஆஃப் காட். இல்ல, ம். மெய்யாவே மெய்யாகவே அவன் என்னது? அவர் தேவ மனிதன் தான் அவன். சகோதரன் பாக்குறான், ஒரு ஒரு வார்த்தை கூட கேட்கல பாருங்க. டேய், நீங்க வித்து போட்டீங்க பாரு, இப்ப எப்படி இருக்கும் பாரு, இரு உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வரல. எப்படி சொல்றான் பாருங்களேன். நீங்க வந்து கோவப்படாதீங்க. டோன்ட் பி ஆங்கிரி அட் யுவர் செல்ஃப், இங்கிலீஷ்ல வருது. டோன்ட் பி ஆங்கிரி வித் யூ ஆர் டோன்ட் கிரீவ். துக்கப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இந்த தப்பை பண்ணிட்டானே, என் தம்பியை வித்து போட்டுட்டேன்னு இது பண்ணாதீங்க. ஆண்டவர் தான் நீ அனுப்புனார் அப்படின்றான். எதுக்கு? ஜீவனை ரட்சிக்கும்படி. அவனுக்கு எவ்வளவு கிளியர் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சவுண்ட் மைண்ட், கிளியர் மைண்ட் இருக்குது அவனுக்கு. ஏன்னா அவனுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக திறந்த இருதயமாக இருந்துச்சு. His heart was always open to God's word. அமேன். எப்பவுமே அவனுடைய நாக்கு வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு ஆரோக்கியமான நாக்கா இருந்துச்சு. பொல்லாப்பு கபடம் பேசாத ஒரு நாக்கு, தீமை பேசாத ஒரு நாக்கு, குறை சொல்லாத ஒரு நாக்கு, தேவனை தூஷிக்காத ஒரு நாக்கு. Hallelujah. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டருங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ப்ரொமோஷன் வந்து ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. God is ready to promote you. I want to tell you. God is ready to exalt you. Amen. நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகு, நான் உன்னை பார்த்து, நான் உன்னை தூக்கி மேல உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்றாரு. ம். நம்ம நினைக்கிறோம் ப்ரொமோஷனுக்கு அப்படியே உருட்டி புரட்டி இவன் காலை பிடிச்சி அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே வேண்டாம். இவனை பார்க்கலாமா, அவனை பார்க்கலாமா, அவனுக்கு ஐசு போடலாமா, அதெல்லாம் நம்ம செய்யவே வேண்டாம். அதெல்லாம் உலகம் செய்யறது. நம்ம வந்து ஆண்டவர் சொல்றதை செஞ்சாலே போதும், நம்மளுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். வேதம் என்ன போதிக்குதோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு ப்ரொமோஷன் வந்துடும். ஜோசப் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணியிருந்த, அவன் எவன் காலை பிடிச்சிருந்தாலும் கவர்னர் ஆகிக்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. எவன் காலை பிடிச்சி கெஞ்சிருந்தாலும் கவர்னர் ஆகிக்கும். மிஞ்சி போனா என்ன தெரியுமா இருக்கும்? ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பான். மிஞ்சி போனா த ஹையஸ்ட் தட் குட் ஹவ் ஹேப்பன்ட் இஸ் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கலாங்க. கரெக்டா? ஏதாவது காலை கையை பிடிச்சி, ஐயா நான் தப்பு பண்ணலையா, தெரியாம பண்ணிட்டேயா, போர்த்தி பார்த்த மனைவி தான்யா, மோசமான பொம்பளையா, நெத்திக்கு உள்ள போட்டுச்சியா, அப்படி இப்படின்னு பேசி வெளியே வேணா வந்திருக்கலாம். வெளியே வந்து பொடி நடையா நடந்து பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போயிருக்கலாம். அவ்வளவுதான் நடந்திருக்கும். கவர்னர் ஆக முடியுமாங்க? அதுவும் வந்து ஒரு அந்நிய நாட்டுல. அது அவனோட நாடே கிடையாது. அவன் ஈஜிப்ட்ல இருக்கான். இவன் ஹீப்ரூ. ஈஜிப்ட்ல இஜிப்சியன் தான் கவர்னர் ஆக முடியும். ஹீப்ரூ எப்படி கவர்னர் ஆக முடியும்? ஒரு எபிரேன் எப்படி வந்து அதிபதி ஆக முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா அவன் தெளிவா இருக்கிறான். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாரு, இது எல்லாத்தையும் மாத்திடுவாருன்றாரு. அவன் அதாவது எப்படி உங்களுக்கு இந்த தெளிவு வரணும்னா, ஆண்டவர் அவனை அடிமையாக்கலன்னு அவனுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. God did not make him as a slave. யார் அவனை வந்து அடிமையாக்குனா? பொறாம பிடிச்ச அண்ணன் தம்பி. பொறாம பிடிச்ச அண்ணனுக்கு தான் என்ன பண்ணானுங்க? அடிமையாக்க. ஆண்டவர் போய் அவனை வித்தாரா? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை விற்பாராங்க? என்னங்க அது கிடையாது. ஆண்டவர் அப்படிலாம் விற்க மாட்டாரு. அவர் சுயாதீனத்தின் தேவன். இஸ் a God of liberty. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொண்டு போய் எங்கேயும் விற்கல மாட்டார் அவர். பொறாம பிடிச்ச அண்ணன் வித்தான். ஆனா அவனுக்கு அது தெரியுது, இது பண்ணது அண்ணன் தான் பண்றான்ட்டு. ஆண்டவர் ஆனா என்ன பண்ணுவாரு? அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவான்னு தெரியுது. அதனால அவன் ஆண்டவரை ஏத்து பேசவே இல்லை. புரியுதுங்களா? அவன் என்ன சொல்றான்? இப்ப நீ வித்து போட்ட, ஆனா ஆண்டவர் அதை என்ன ஆக்கிட்டாரு? நன்மையா மாத்திட்டார். வாட் யூ மென்ட் ஃபார் ஈவில், காட் டர்ன்ட் இட் டு குட். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஏன் இது நடக்குது? இல்ல, இது நடந்துருச்சு. அது ஏன் நடந்துச்சு இல்ல. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, God will turn it for his purpose. God will turn it for good. Amen. 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 ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு தெரியல. புரியுதுங்களா? ஏன் இது வியாதி வந்துச்சு நமக்கு தெரியல. சரிங்களா? நிறைய பேர் வந்து ஆண்டவர் தான் கொடுத்தான்னுவாங்க. யோசேப்பே சொல்றான். ஆதியாகமம் 50:20 படிங்க. 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். For as for you meant evil against me, but God meant it for. புரியுதுங்களா?
பிசாசு உங்க வாழ்க்கையில தீமையை கொண்டு வரலாம், மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தீமையை கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் கையில உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க. பிசாசு உங்க வாழ்க்கையில தீமையை விதைக்கலாம், மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தீமையை விதைக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவர் கையில ஒப்படைச்சீங்கன்னா, ஆண்டவர் அந்த தீமையை எடுத்து விட்டு நன்மையை கொண்டு வருவார். ஹalleluya. இது யோசேப்புக்கு ஒரு பெரிய வெளிப்பாடா இருந்துச்சு. அதான் அவன் சொல்றான், வாட் யூ மென்ட் ஃபார் ஈவில். நீங்க தீமைக்காக தான் இதை செய்தீங்க. ஆனா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மாத்திட்டார், நன்மையா மாத்திட்டார். ஏன்னா ஆண்டவர் தீமைக்கு காரணர் கிடையாது, அவர் நன்மையின் தேவன். அவர் தீமையை பார்த்தாருன்னா அந்த தீமையை விலக்கி விட்டு அவருடைய நன்மையை அந்த இடத்துல என்ன பண்றாரு, அருளுவார் அவர். If God sees evil in your life and if you trust your life to God, God will remove that evil and he will shower his goodness upon you. Amen. Amen. புரியுதுங்களா? யோசேப்பு அதான் பண்றான். ஆண்டவரே என் வாழ்க்கை உங்க கையில கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா தீமையும் எடுத்துட்டாரு. இப்ப நன்மையினால் அவனை நிரப்புறாரு. அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கப் இஸ் ரன்னிங் ஓவர் நவ். ஜீவனும் நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் அவனை தொடரும்படி ஆண்டவர் செஞ்சுட்டாரு. இப்போ இதுதான் நடந்துச்சு யோசேப்போட வாழ்க்கை. இப்ப யோசேப்பு பெரிய ஆளு, சகோதரர்கிட்ட சொல்றான், எப்பா கவலைப்படாத, ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையா மாத்திட்டாரு, உங்களுடைய ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றான். வாங்க திரும்பி 45க்கு வந்துருங்க. வந்துட்டு என்ன சொல்றான், போய் அப்பா கூட்டிட்டு வா அப்படின்றான். 9வது வசனம் வாங்க. 45:9 படிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அடுத்த வசனம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். என்ன சொல்றான், எப்ப போய் தகப்பனை கூட்டு வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா, பஞ்சம் வேற போயிட்டு இருக்கு, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, அவர் வேற வயசானவர், எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறான். உங்க பையன் நல்லா இருக்கிறான்னு போய் சொல்லு, அதிபரா இருக்கிறான், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருங்க, இங்கேயே செட்டில் ஆயிருங்கன்றான். பாருங்க எவ்வளவு நல்ல தம்பி இல்ல. இப்படிப்பட்ட தம்பி அண்ணன் தான் நமக்கு தேவைப்படுது. நல்ல செட்டில் ஆயிரு அப்படின்றான். சில பேர் யோசிக்கிறீங்க, பிரதர் நீங்க சொல்றீங்க நமக்கு இருக்கிற தம்பி அண்ணன்லாம் சரியா இல்லையா பிரதர், என்ன பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். இப்படிப்பட்ட தம்பி இல்லைனா பரவாயில்ல, இப்படிப்பட்ட அண்ணன் இல்லைனா பரவாயில்ல, உங்களுக்கு கர்த்தரே இருக்கிறார், அவர் பார்த்து பாரு உங்களை. ஹalleluya. ஆமென். சோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் செட்டில் ஆங்க. கோஷேன்றது ரொம்ப செழிப்பான ஒரு லேண்ட். எகிப்துல செழிப்பான ஒரு இடத்த கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட 70 பேர் வந்தாங்களாம், பைபிள்ல போட்டிருக்கு. 70 பீப்புள் அவங்க ஃபேமிலியில, அவங்க அப்பா, சகோதரர்கள், மனைவி, அவங்களோட மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு 70, எவ்வளவு பேர், 70 பேருக்கு செட்டில் பண்றான். 10 குடும்பம், அவங்களே ஒரு 10 பேர் இருக்கானுங்களே, அண்ணனுக்கு ஒரு 10 பேர், தம்பி ஒருத்தன், அப்பா, அப்பனா ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பான்ல. அப்பா என்ன இவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, மனுஷன் இவ்வளவு பெரிய மனசு இல்ல, ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லுவேன், 10 வீடு வேணும், ஆளுக்கு 10 வீடு வச்சுக்கோங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் 10 வீடு, நீங்க ஒரு வீட்டுல தானே இருக்க போறீங்க. சொன்ன, நீ ஒரு வீட்டுல இருக்கியா, 9 வீட்டை யாருக்காவது குடியா, ஏன் கை வலிக்குது அவனை கொடுக்கறதுக்கு. நீங்க ஒரு வீட்டுல இருங்க, 9 வீட்டை கொடுங்க, 4 பேருக்கு வாழ வைங்க கொண்டு போய். கிறிஸ்தவர்கள் பாருங்களேன், ரொம்ப குறுகிய மனப்பான்மை வந்துச்சு கிறிஸ்தவர்களுக்கு. அது வந்தது காரணம் என்னன்னு நான் சொல்றேன். நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்ல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரிய ஆட்களா இருந்தாங்க, எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். அந்த லேண்ட்லயே அவனுக்கு தான் பெரிய ஆளு, பெரிய சீமானா இருந்தானுங்க, பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆண்டவர் அழைத்தவர்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தானுங்க, சாதாரணமா இருப்பானுங்க. ஆண்டவர் அழைச்ச பிறகு எல்லாம் எப்படி ஆயிடுவான், பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த 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 ஏரியால அவன் தான் பெரிய ஆள், அவன் தான் கிங் பின் மாதிரி, அந்த இடத்துல அவன் தான் ராஜா, அப்படிதான் இருப்பான். ஆண்டவர் அழைச்சு ஆசீர்வச்சாருன்னா நிலைமைய மாறிடுது. பினான்சியலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஆனா இன்னைக்கு என்ன கிறிஸ்தவத்துல போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ ரட்சிக்கப்பட்டனா எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டுணுங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துடணும். பிசினஸ் பண்றியா, நல்லா பாத்துருங்க, சில பிசினஸ் மேனுக்குலாம் இப்படியே சொல்லுவாங்க. நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ரட்சிக்கப்பட்டோன்னே பிசினஸ் எல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு ரட்சிப்பு தான் முக்கியம், பிசினஸ் எல்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்துருங்க. ஏன் என்ன பண்ண போறாரு? நல்ல அவருக்கு பிசினஸ் பண்றதுக்கான டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பிசினஸ் பண்றதுக்கான கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் பிசினஸ் தான் பண்ணணும். என்னங்க கரெக்டா இல்லையா? அவரு போய் பிசினஸ் விடு, அதை விடு, வேலையை விட்டுரு, இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிரு, வந்துரு. இப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல இப்படி பிரசங்கம் பண்றாங்க, இன்னும் பிரசங்கம் பண்றாங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க, அதை விட்டுரு, இதை விட்டுரு, ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்ட, இதெல்லாம் உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம சீக்கிரம் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவர் சீக்கிரம் வந்துருவாரு,
ஆனால் எல்லாத்தையும் விட்டுருன்னு எல்லாத்தையும் விடு, எல்லாத்தையும் திறந்துருன்னு சொல்லி கிறிஸ்தவத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணும் வேண்டாம், உனக்கு எதுவும் இருக்க வேண்டாம். பாத்திருக்கீங்களா? இப்படியே சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு நமக்கு பரலோகம் தானே முக்கியம், எதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப வருஷம் இப்படியே ஓடிடுச்சு என் வாழ்க்கையில இதெல்லாம் தெரியறதுக்கு. தேங்க் காட், ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். யோசேப்பெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்மளும் யோசேப் மாதிரி உயர்ந்தாதான் நிறைய பேரை வாழ வைக்க முடியும். ஹalleluya. நீங்க உயர்ந்தாதானே மத்தவங்கள வாழ வைக்க முடியுங்க. என்னங்க, கரெக்டா இல்லையா? ஆமென். இப்படி சொல்லி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுன்றார். ஸோ இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வருது 15th செஞ்சுரியில வந்து ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வருது. ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் தான் அதை கொண்டு வரார், ரெஃபர்மேஷன். இப்போ நம்ம எல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் இதுக்குள்ள தான் இருக்கிறோம். ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன்ல என்ன போதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், இவங்கெல்லாம் என்ன போதிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் வந்து போதிச்சாங்க. அது என்னன்றதை போதிச்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் தட் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு இருக்கிற எல்லா மேஜர் இண்டஸ்ட்ரீஸையும் நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு அவன் என்ன பண்ணிருப்பான்? சொல்யூஷன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வந்து நான் அந்த இந்த ஆப்பிள் ஐபோன் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த பழைய வீடியோ அது யூடியூப்ல இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாரு. அவர் என்னன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாரு தெரியுமா? அந்த ஐபோனை போன் சொல்லல அவரு. போன் சொல்லி ஒரு பையில வாங்கிருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ நோக்கியா வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கான். ஆப்பிள் ஐபோன் ரிலீஸ் பண்ணும்போது நோக்கியா வந்து நம்பர் 1 வேர்ல்டுல, பாதி மார்க்கெட் வந்து நோக்கியா தான் வச்சிருக்கான். ஆனா இவர் எப்படி தெரியுமா ரிலீஸ் பண்ணாரு? இது லேப்டாப்ல நீ செய்யற, கம்ப்யூட்டர்ல செய்யறதை என் போன்ல நீ செய்யலாம்னாரு. என்னங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர்ல சில வேலை எல்லாம் செய்றீங்கல்ல, அதை எதுல செய்யலாம்னாரு அவரு? இவ்வளோண்டு போன்ல செய்யலாம்யான்ட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படிதான் ரிலீஸ் பண்ணாரு அந்த ஆளு, ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்போ எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். நான் ஒரு இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர், லேப்டாப், அப்பெல்லாம் லேப்டாப்லாம் பெருசா இருக்கும், மொத்தமொத்தையா இருக்கும், தடியா இருக்கும். இப்பதான் ஸ்லிம்மா வந்துருச்சு லேப்டாப்லாம். இவ்வளவு பெரிய லேப்டாப் தூக்கிட்டாலே இருக்கு, இவ்வளவு ஒரு கையளவுக்கு போனை தூக்கிட்டு வேலையை முடிச்சிடலாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு அந்த ஆளு. பாருங்க, எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஒரு போனை வச்சு நீங்க எல்லாமே பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? போனை வச்சு நீங்க எல்லாம் பண்ணலாம். உங்க போனை வச்சு நீங்க என்ன, ஒரு டிக்கெட் புக் பண்ணுமா பண்ணலாம், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுமா, யாருக்கு உலகத்துல எவனுக்கு காசு அனுப்பினாலும் எதன் மூலமா அனுப்பலாம்? நீங்க போன் வழியா அனுப்பலாம். எவ்வளவு பெரிய வேலைனாலும் போனை வச்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு ஜூம் மீட்டிங்கே நான் போன்ல தான் பண்ணிட்டு இருக்கேங்க. என் கேமராவே போன்ல தான் ஓடிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா போற ஜூம் மீட்டிங் கேமரா எங்க இருக்குது? போன்ல ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த போனை என் பாக்கெட்ல வச்சுனா எங்கனாலும் போலாம். எத்தனை பேருக்கு புரியுது? பெரிய பெரிய பிலிம்ஸ் எல்லாமே போன் வச்சு இப்ப ஷூட் பண்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பிலிம்லாம் போன் வச்சு எடுக்கிறாங்க. வெறும் ஒரு போனை கையில வச்சுட்டு அங்கேயும் போய் ஷூட் பண்ணி படத்தை, பிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், அதுதான் வந்து ஆண்டு கொள்வது அப்படின்றத வந்து ப்ராட்டஸ்டன்ட் வந்து போதிக்கிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் இதுதான். ஒரு பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறியா? அப்பனா நீ அந்த பிரச்சனையின் மேல ஆளுகை செய்கிறார். அதுதான் ஆண்டு கொள்வது. இதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டு கொள், பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்னா எல்லா பிரச்சனையும் சப்டியூ பண்ணு. சப்டியூ ஆல் ப்ராப்ளம்ஸ். 1950 ஏர்லி 19th சென்ச்சுரி 18th சென்ச்சுரிலாம் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கப்பல்ல தான் போகணும். கப்பல்ல போனீங்கன்னா பல நாட்கள் ஆகும். இங்க இருந்து நீங்க வந்து அமெரிக்காவுக்கு ஷிப்ல போனீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? போய்கிட்டே இருக்கணும். அப்ப கண்டுபிடிக்கிறானுங்க, சீக்கிரம் போகணும். எப்படி சீக்கிரம் போறது? பறப்போம் அப்படின்ட்டு ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறான். இப்ப ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல், ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பிசிக்கல் லாஸ், அது எல்லாத்தையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏரோப்ளேனை செய்யறதுக்கு ஸ்டீல் தேவைப்படுதா? அயன் தேவைப்படுதா? அதெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? பூமிக்குள்ளதான் இருக்குது. புதுசா வந்துச்சா வானத்துல இருந்து? பூமிக்குள்ள வச்சு எப்ப உண்டாக்குனாருங்க? ஆதியாகமம் 1 உண்டாக்கிட்டாரு. ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கான பிசிக்கல் லாஸ் அப்பவே உண்டாக்கிட்டாரு. இப்போ மனுஷன் இப்போ யோசிக்கிறான், இங்க இருந்து அமெரிக்கா போனா 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. போற வழியில சில பேர் செத்துலாம் போயிடுவான் ஷிப்ல போகும்போது. ஏன்னா சிக்னஸ் வரும், ஒத்துக்காது, செத்துலாம் போவான். பார்த்தான் எப்படியாவது இதை வந்து இது பண்ணணும். அப்போ பறக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறான் ஏரோப்ளேன்.
அதுக்கு ரா மெட்டீரியல் ஃபுல்லா பூமியில இருந்து எடுக்கிறான். அந்த பிசிக்கல் லாஸ் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு, அதை யூஸ் பண்றான். இப்ப பறக்குது. இன்னைக்கு இப்போ நான் 10 மணிக்கு ஃபிளைட் ஏறினா நாளைக்கு காலையில் அமெரிக்கால இருப்பேன். ஹலோ, இன்னைக்கு ஃபிளைட் ஏறினா நாளைக்கு எங்க இருப்பேனா? அமெரிக்கால இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டான் இப்போ மனுஷன். இதுதான் ஆண்டு கொள்வது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இப்ப நல்லா, இப்ப ஈஸியா இருக்கலாம் உங்களுக்கு. இங்க இருந்து அங்க போனா ஈஸியா போயிடலாமே. நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு மாதிரி நீங்களும் அந்த காலத்துல இயேசு வந்து கழுதையில போனாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுவே கழுதையில தான் பிரதர் போனாரு அப்படின்னா, நீங்களும் போங்க போங்க. இங்க இருந்து டி நகர் போறதுக்கு 2 நாள் ஆகும். போங்க. என்னங்க, டி நகர் ஷாப்பிங் போவீங்கல்ல, போறதுக்கு 2 நாள் ஆகும். கழுதையில போய் போற வழியில நீங்களும் டயர்டா கீழே விழுந்துருவீங்க, கழுதையும் டயர்டாயிரும். இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. இதெல்லாம் புரியுதுங்களா? இயேசு கழுதையில போனாரு, நீர் என்ன கார்ல போறீர்? போ, நீனும் கழுதையில போ. போயிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க்கை ஃபுல்லா கழுதையெல்லாம் போக வேண்டியதான். நீ எங்கேயும் போய் சேர முடியாது. போற வழியில கழுதையை மயங்கி விழுந்துரும் கீழே, உன் வெயிட்டை தூக்கிட்டு போறதுக்கு. இந்த மாதிரி ஆட்களோட எல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் முட்டாள்தனம். இந்த மாதிரி பேச்செல்லாம் புரியுதுங்களா? ஆண்டவர் இதெல்லாம் ஏன் மனுஷனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, இந்த புத்தியை கொடுத்து, இந்த ஆற்றலை கொடுத்திருக்காரு? அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பூமிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆதியாம 1 போட்டிருக்கு, தங்கம் இருந்துச்சான் எங்க? ஏதேன் தோட்டத்துல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன சொல்லி கொடுத்தான்? தங்கம்லாம் கெட்டதுன்ட்டான். எப்பா, ஆண்டவர் தான் இப்ப தங்கத்தை உண்டாக்குனாரு. ஆண்டவர் உண்டாக்கி அது நல்லதுன்னு சொன்னதை நீங்க எப்படிப்பா கெட்டதுன்னு சொல்ல முடியும்? என்னங்க, ஆண்டவர் நல்லதுன்னு சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் கெட்டதுன்னு சொல்றாங்க. ஹலோ, எப்படி சொல்ல முடியும் அத? பைபிள்ல எழுதி வச்சிருக்கு 2வது அதிகாரத்துல. அந்த பூமியில பொன் விளைந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த கோல்டு இந்த லேண்ட், அதை நல்லதுன்னாரு ஆண்டவர். பாருங்க, அதுதான் சொல்றேன்ல. இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் வரும்பொழுது நல்லா கவனிங்க. அந்த 15வது நூற்றாண்டுல வருது, ரெஃபர்மேஷன் வருது. அப்போ அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் பரவுது, யூரோப் ஃபுல்லா பரவுது. ஏன்னா ரெஃபர்மேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஜெர்மனில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் இருந்தார் மார்ட்டின் லூத்தர் இருந்தாரு, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. யூரோப் ஃபுல்லா பரவுது. ஸோ மேக்ஸ் வெபர் அப்படின்னு ஒரு சோசியலாஜிஸ்ட், ஜெர்மன் சோசியலாஜிஸ்ட் இருக்காரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், ப்ராட்டஸ்டன் எத்திக்ஸ் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது வந்து சோசியாலஜிலலாம் வந்து அந்த புக்ஸை வந்து படிக்கிறாங்க, டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்றாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அது ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் புக். அது எம்ஏ சோசியாலஜிலலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்ஸ், யாரோட டீச்சிங்? மார்ட்டின் லூத்தர், கால்வின், இவங்களுடைய டீச்சிங்ஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி தழுவி கொண்ட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சான். இப்போ புரியுதுங்களா ஏன் யூரோப்லாம் டெவலப்டா இருக்குன்ட்டு? இந்த டீச்சிங்ஸ்லாம் அவங்க போதிக்கிறாங்க. இதெல்லாம் யூரோப் ஃபுல்லா பரவுது. ப்ராட்டஸ்டனிசம் வந்து யூரோப் ஃபுல்லா பரவன உடனே, ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் கேத்தலிக்ஸா தான் இருந்தாங்க. அப்புறம் ப்ராட்டஸ்டனிசம் வந்த உடனே அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இந்த புக்கு தான் மேக்ஸ் வெபர் எழுதின புக் இது. ஐ மீன் ப்ராட்டஸ்டன்ட் எத்திக் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம். இவர் வந்து சோசியாலஜிஸ்ட் தான். அவர் எழுதுறாரு. ஸோ ஹவு ப்ராட்டஸ்டனிசம் சேஞ்ச் த வேர்ல்டு. ஸோ என்ன போதிச்சாங்க இவங்கெல்லாம்? எல்லாத்தையும் ஆண்டுகொள், எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டுகொள். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடி, உன் வேலையை நல்லா பண்ணு. அதனால தான் பார்த்துருக்கேன், இந்த வெளிநாட்டில் வந்து வேலைக்கு வந்து இந்த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா வேலைக்கும் மதிப்பு உண்டு. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் மதிக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா? வேலையை பார்த்து தான் அவங்க எடை போடுவான். நீங்க பெரிய வேலை சொன்னீங்கன்னா ஐயா ஐயா பெரிய ஆள் அப்படின்னும். சாதாரண வேலை சொன்னீங்கன்னா மதிக்க மாட்டான். ஆனா வேலையே கர்த்தர் உண்டாக்குனது. அந்த வேலைன்ற கான்செப்ட் யாருங்க உண்டாக்குனா? ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் யார் உண்டாக்குனா? கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஸோ எல்லா வேலையுமே கர்த்தருடைய பார்வையில அருமையா தான் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து பிளம்பர் வேலை செய்வான், ஆனா கர்த்தருடைய பார்வையில அது எப்படி இருக்குது? ரொம்ப அருமையா இருக்குது. அது யோசிச்சு பாருங்க. பிளம்பர் வந்து உங்க வீட்டுல அந்த டேப்பை சரி பண்ணலன்னா உங்க வீட்டுல தண்ணி ஒலிக்கிட்டே இருக்குங்க. கரெக்டா இல்லையாங்க? ஹலோ, என்னங்க? இப்போ நீங்க ஜூம் மீட்டிங் தண்ணி மேலதான் உட்காந்து அட்டன் பண்ணணும். இயேசு மாதிரி இல்ல பேதுரு, இயேசுட கேட்க, ஆண்டவரே தண்ணி மேல நடக்கிறதுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி தண்ணி மேல தான் உட்காந்துருக்கணும் வீட்டுக்குள்ள. அப்புறம் டேப் சரி பண்ணலன்னா. கரெக்டா இல்லையா? சோ இதை வந்து போதிச்சாங்க அவங்க. எல்லா வேலையும் கர்த்தர் கொடுத்த வேலை, எல்லா வேலையும் வந்து ஆண்டவர் ஒரு திறன் கொடுத்திருக்காரு, ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் வந்து அவங்களாம் வேலையை வந்து பெருசா பார்த்தாங்க. அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒர்க்கை வந்து ரொம்ப இதா பார்த்தாங்க, ஒரு நோபல் திங்கா பார்த்தாங்க. நல்லா வேலை செய்வாங்க, டைமுக்கு வருவாங்க, அது ரொம்ப முக்கியம். நல்ல டைமுக்கு வந்து வேலை செய்வாங்க. நான் அமெரிக்கன்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், HCL டெக்னாலஜிஸ்ல இருக்கும்போது. தானும் வருவானுங்க, வேலைன்னா கரெக்டா இருப்பானுங்க. மீட்டிங்னா கரெக்டா வந்து உட்காருவானுங்க. 8 மணிக்குன்னு மீட்டிங் உட்காருவோம் நாங்க ஈவினிங். அவனுங்க நியூயார்க்ல இருப்பானுங்க, அவங்க கிளையண்ட் இதுல ஆஃபீஸ்ல. நாங்க இங்க உட்காந்துருப்போம் சென்னையில. கரெக்டா வந்துருவானுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவானுங்க. நம்ம ஆளுங்க அப்ரிஷியேட் பண்ணி பாத்திருக்கீங்களா? இந்தியாக்காரன் பண்ணவே மாட்டான். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானே.
நீங்க நல்லா வேலை செஞ்சாலும் வாயில இருந்து திறக்கவே மாட்டான் வாயை. பொறாம பிடிச்சவனுங்க நம்ம ஆளுங்க. அவன் உடனே ஒரு அப்ரிசியேஷன் மெயில் அனுப்பிடுவான் அங்க இருந்து, நல்லா பண்ணிருக்க, டன் வெல் அப்படின்னு சொல்லி உடனே அங்க வந்து ஒரு மெயில் வந்துடும். இதெல்லாம் நான் அங்க கத்துக்கிட்டேன். ஐ தேங்க் காட். நான் ஆண்டவர் நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே நல்லது ஆண்டவரே, நான் ஸ்ட்ரைட்டா ஊழியத்துக்கு வரல, கார்பரேட்ல ஒர்க் பண்ணி அதான் அமெரிக்கன் கிளையன்ஸ் இந்த மாதிரி வெள்ளைக்காரனோட வேலை செய்ய எனக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? கிருபை கொடுத்தாரு. நிறைய நல்ல காரியங்களை கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ரிஷியேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் அவனுங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் நிறையா. நம்ம ஆளுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? நல்லா வேலை செஞ்சாலும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு பொறாம, எங்க நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்களோ அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த நாடுகள்ல வந்ததுனால அதெல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த நாடுகள்லாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. அதனால இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். யூரோப்ல எல்லாம் சில கண்ட்ரிக்கு எல்லாம் போனீங்கன்னா எல்லாத்தையும் அவனே பாத்துக்கிறான். புள்ள படிப்புல இருந்து எல்லாம் பாத்துக்கிறான் அவன். எவ்ரி திங் த கண்ட்ரி டேக்ஸ் கேர் ஆஃப் யூ. எங்க இருந்து அந்த புத்தி வந்துச்சு? பைபிள்ல இருந்து வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா நன்மையான காரியமும் நல்ல ஈவும் எங்க இருந்துங்க வருது? பிதாவின் இடத்துல இருந்து வருது. இதெல்லாம் அங்க இருந்து வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த ஐடியா இதெல்லாம். ஏன்னா அது பைபிள்லயே இருக்குது. வெல்ஃபேர் எல்லாமே பைபிள்ல போட்டிருக்கு. போய் படிச்சு பாருங்க. லேவியராகம்லாம் படிச்சு பாருங்க. ஹவ் காட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் பீப்புள். எளியவனை எப்படி நீ பாத்துக்கணும்? ஒருத்தன் வந்து எளியவனா இருக்கிறான், கடன்ல இருக்கானா, எப்படி பாத்துக்கணும்? யூபிலி ஆண்டுல வந்து கடன் எல்லாம் ரத்து பண்ணு. கடன் எல்லாம் ரத்து பண்ணிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடு. கடன் ஒருத்தன் வாங்கியிருக்கானா அந்த யூபிலி ஆண்டு வந்து எல்லா கடனையும் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துரு. அவ்வளவு அருமையான பிரின்சிபல்ஸ் எல்லாம் பைபிள்ல இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க எடுத்து அப்ளை பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்போ அதனாலதான் வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. பயங்கர டெவலப்மெண்ட். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா? அந்த ஏராளம் தாராளம் அந்த ஒரு பெரிய மனசு, ஒரு பெரிய மனசு வந்து எல்லாத்தையும் பெருசா பார்க்கணும், பெருசா செய்யணும் அப்படின்றதுலாம் வந்துருச்சு. ஹalleluya. இப்போ இந்த ரீசெண்டா தான் எஸ்பெஷலி நம்ம மாதிரி கண்ட்ரிஸ்ல என்ன சொல்லிட்டானுங்க? கிறிஸ்தவனா எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஐஸ்வர்யம் வந்து உங்களுக்கு எடுத்துரும் பிரதர், பணம் வந்து உங்களுக்கு எடுத்துரும் பிரதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணக்காரன் எங்க போக முடியாதுன்னு, சொர்க்கத்துக்கு போக முடியாது பிரதர். இயேசுவே சொல்லிட்டாரு பிரதர். ஒட்டகம் வந்து ஊசி நூல் இதுக்குள்ள கூட பூந்துரும். பணக்காரன் எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது பிரதர். நான் கேட்கிறேன் பிரதர், ஒழுங்கா படிங்க பிரதர் பைபிள்ல. அந்த வசனத்தை ஒழுங்கா படிங்க பிரதர். நான் சொல்றேன் இப்ப அந்த பிரதர்ட்ட. அதுல என்ன சொல்லியிருக்கு? அப்போ அதை சொன்ன உடனே மார்க் 10 வரும். சொன்ன உடனே இயேசுவை பத்தி சீசர் எல்லாம் கேட்பாங்க, ஆண்டவரே அப்ப யாருதான் ரசிக்கப்படுறது ஆண்டவரே அப்படின்னு. அவனுக்கு ஷாக் ஆயிடுவானுங்க எல்லாரும். ஏன் ஷாக்கானா? ஏன்னா அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்க. சீசர்கள் எல்லாம் பணக்காரனுங்க. இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் நம்ம மெசேஜ்ல. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. என்ன சீசர் எல்லாம் சும்மா இருந்தா நினைக்கிறீங்களா? சும்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தான். வீட்டுல தானே தூங்குறவா என்கிட்ட அப்படின்னு கூப்பிட்டாரா? எல்லாம் பிசினஸ் வச்சுட்டு இருந்தான். பீட்டரு, ஜேம்ஸ், ஜான் எல்லாம் ஃபிஷிங் பிசினஸ். மேத்யூ வந்து டாக்ஸ் கலெக்டர். எல்லாம் நல்ல பணம் வச்சிருந்தானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல கொடுத்துட்டு, ஏமா எல்லாம் நீ பாத்துக்கோமா, நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி அங்க கொடுத்துட்டு வந்துட்டானுங்க கிளம்பி. உடனே அவனுங்க ஷாக் ஆயிட்டானுங்க. அப்ப யார் தான் ரசிக்கப்பட முடியும்? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷனால் கூடாது, யாரால கூடுன்ட்டாரு? தேவனால் கூடும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? ரட்சிப்பு வந்து கர்த்தர்ட்ட தான்ப்பா வரும், பணத்திலேயோ நீ செய்யற காரியத்தினாலேயோ வராதுன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தான் என்ன பண்ண முடியாதான். புரியுதுங்களா அவங்க சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். அந்த வசனத்தை போடுங்க. மார்க் 10:24. படிங்க. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு இன்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது புரியுதுங்களா? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 26 படிங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று யார் ரட்சிக்கப்பட முடியும்? அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இது யாரால முடியும்? அடுத்த படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, ரட்சிப்பு யாரால தாங்க கூடும்? ஹலோ, கர்த்தரால தான் கூடும். சோ அவர் இயேசு என்ன சொல்றாரு? எப்பா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால ரட்சிக்கப்படல, உனக்கு ரட்சிப்பை யார் கொடுத்தான்றாரு? நான் கொடுத்தேன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அப்பதான் எங்க போட்டிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ரட்சிப்பாருன்ட்டு? எங்கேயும் போடல. அப்படின்னா ஆபிரகாம் பிச்சைக்காரனா இருக்கணும், யாக்கோபு பிச்சைக்காரனா இருக்கணும், யோசேப்பு பிச்சைக்காரனா இருக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பிச்சை எடுத்துருக்கணும். அப்ப நீங்களும் நானும் போய் என்ன பண்ணலாம்? ஒண்ணு இல்லாம இருக்கலாம். புரியுதுங்களா இல்லையாங்க?
எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு? யோசேப்பை போல உலகத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? God wants to bless you so much financially so that you can be a blessing to the world. நான் பார்த்திருக்கேங்க, நல்ல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கேன். நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தங்க தெரியும். இப்போ அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே இல்லாம அந்த டைம்ல ரொம்ப பினான்சியலா ப்ராப்ளத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த பிசினஸ் உன் கையில கொடுப்பேன், இந்த பிசினஸ் உன் கையில கொடுப்பேன், நீ இந்த பிசினஸ் வந்து உனக்கு பெரிய சக்சஸ் கொண்டு வரும்னு சொல்லி அந்த வார்த்தை மூலமாக அந்த பிசினஸ் அவங்களுக்கு வாய்க்குது. இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் நடத்துறாங்க. அவங்களுடைய கம்பெனிக்கு தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்து அவங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து மினிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த நியூ இயர்க்காக அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க நிறைய சாட்சிகள் சொன்னாங்க, எப்படி அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து இவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க பிசினஸ் மட்டும் பண்ணல பாருங்க, வரவங்களுக்குலாம் என்ன பண்றாங்க, அவங்க வேலை செய்யறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. அவங்க வேலை செய்யறவங்களுக்கு யாராவது பிரச்சனைனா அவங்களுக்கு ஜோம் பண்றாங்க. அப்பப்போ எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் அப்பப்போ வந்து என் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு. அப்போ எல்லாம் பண்ணும்போது அவங்க ஸ்டாஃப் எல்லாம் ஒவ்வொருத்தரா எல்லாம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் தான் வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரா ஜோம் பண்ண வராங்க. அப்போ சில பேர்லாம் சொன்னாங்க, பிரதர் லாஸ்ட் டைம் நீங்க வரும்போது எனக்கு ஜோம் பண்ணீங்க பிரதர், என் ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்துச்சு, எனக்கு ஜோம் பண்ணீங்க, நான் சுகமாயிட்டேன். இன்னொரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு அது நல்ல இதான் ஜோம் பண்ணீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் அவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல வச்சு அநேகருக்கு சுவிசேஷத்தை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? புரியுதா உங்களுக்கு சொல்றது? கொண்டு போயிட்டு இருக்காரு. யோசேப்புக்கு அப்படிதான் பண்ணாரு பாருங்க. ஆஸ்திய அந்தஸ்தலம் கொடுத்து அந்த தேசத்திலே வந்து என்ன இல்ல பஞ்சம் இல்லாதபடி யோசேப்பு மூலமாக ஆண்டவர் கிரியை செய்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய முழு குடும்பத்திற்கும் யோசேப்பு என்ன பண்ணா, பஞ்ச காலத்துல உதவி செய்யற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். இன்னொரு பிசினஸ் மேன், ஒரு அங்கிள் தெரியும். அங்கிள் வந்து அவங்களும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அவங்களோட பேசி ஒரு சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இல்ல சென்னையில தான் இருக்காங்க, இங்கதான். அந்த அங்கிள் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி இந்த பிசினஸ் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, அதனால யாரு வேலை கேட்டாலும் நான் என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன் அப்படின்னு. ரொம்ப பெரிய மனசு வேணும்ல அதுக்கெல்லாம். யார் வேலை கேட்டாலும் கொடுத்துருவேன் தம்பி, யார் வேலை வேணும்னாலும் சொல்லுங்க, என்கிட்ட அனுப்புங்க, நான் வந்து கொடுத்துருவேன். அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு வேலையை கொடுத்துருவேன் அப்படின்னாரு. நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஊழியங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி வந்து எனக்கே தெரியும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, சரியான முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா இல்லையாங்க? ஒரு 10 பீப்புளுக்கு if you can give them employment, the 10 families will survive, will live because of you. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வேலை பார்த்தா அவங்களுக்கு சுவிசேஷமும் போகும். அது இன்னும் பெரிய அட்வான்டேஜ்ல, கரெக்டா இல்லையா? சுவிசேஷமும் போகும். அவங்களுக்கு நீங்க போய் சொல்லுவீங்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு சுகமாக்குவார். அப்ப நீங்க சொல்றது அவன் கேட்பான், ஏன்னா நீங்க தானே பாஸ். கேட்பான், அப்படியா சார், ப்ரே பண்ணிக்கோங்க சார், எனக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க சார், ஜீசஸ் ப்ரே பண்ணுங்க சார் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணலாம், அவன் சுகமாவான். சோ நீங்க பாஸ் ஆகணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க தலையா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க மேலாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. சோ ஒண்ணு இல்லாம இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுறணும்ன்றது ஆண்டவரோட சித்தமே கிடையாது பாருங்க. It is never God's will that you should leave everything. God wants you to have the best of everything. Amen. புரியுதுங்க உங்களுக்கு? இந்த வருஷம் வந்து நீங்க இதுதான் நீங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே தலையாகணும் ஆண்டவரே, I should become the head ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய சீமானா இருந்தான், அதனாலதான் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட. அவன் வீட்டுல அனைவருக்கும் போதித்தான்னு போட்டிருக்கு. படிச்சோம்ல போன வாரம், ஞாபகம் இருக்காத வசனம்? ஜெனசிஸ் இதுல வருது, ஆதியாகமம் 15 வரும்னு நினைக்கிறேன். 15 இல்ல 18 17 19 படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தன் வீட்டாருக்கும் அப்படின்னு வருது. இங்கிலீஷ் எப்படி இருந்தா, for I have known him in order that he may command his children and his household. பிள்ளைகளுக்குன்னா நல்லா கவனிங்க, அந்த டைம் அவனுக்கு பிள்ளையே கிடையாது.
புரியுதுங்களா இல்லையாங்க? இந்த வசனம் எழுதும்போது அவனுக்கு எங்கெங்க பிள்ளை இருந்துச்சு? ஒரே பையன் தான். அது யாருக்கு பிறந்தது? ஆகாருக்கு பிறந்தது. அவ்வளவுதான். பிள்ளைகள் இது ஹவுஸ் ஹோல்டுன்னு வருது பாத்தீங்களா? இது வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்னா இட்ஸ் டாக்கிங் அபவுட் இஸ் என்டையர் இது சர்வன்ஸ், அவங்க ஃபேமிலி, அந்த அவனோட பிசினஸ் எம்பையர். பெரிய பிசினஸ் மேன்ல ஆபிரகாம் 318 ட்ரெயின்டு சர்வன்ஸ் வச்சிருக்கான். ட்ரெயின்டு சர்வன்ஸ் சண்டை போடுறதுக்கு. அப்பனா மத்த சர்வன்ஸ் அவங்க ஃபேமிலி அப்ப கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருந்திருப்பான். யாரு? வேலைக்காரன் மட்டுமே. அவங்க எல்லாருக்கும் என்ன போதிச்சான் அவன்? ஆண்டவரை பத்தி ஆபிரகாம் என்ன பண்ணா? போதித்தான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் உயர்த்தணும் என்று நினைக்கிறார். சோ ஒண்ணு வேண்டாம், எதுவும் வேண்டான்றது ஆண்டவர் சித்தமே கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அது ஆண்டவர் சித்தமே கிடையாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஜெபம் அது. ஒண்ணு வேண்டாம் ஆண்டவர், எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, ப்ளீஸ் ஜெபம் பண்ணாதீங்க. கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு உயரணும். கிறிஸ்தவர்கள் வந்து பிளேசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போதான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து விட்டுட்டாங்க. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எது வேண்டாம், நாங்க சீக்கிரம் பரலோகம் போறோம், ஆண்டவரே சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும். இதுல வேற நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவர் நாளைக்கு வருவாரு, நாளானைக்கு வருவாரு அப்படின்னு வேற வீடியோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இப்ப வர நிறைய வீடியோ போயிட்டு இருக்கு இப்போ யூடியூப்ல. ஏன்னா அங்கங்க சண்டை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, வார் போயிட்டு இருக்குல்ல. உடனே அவன் வீடியோ விட்டான், ஆண்டவர் வருவாரு. உடனே இயேசுவே சொன்னாரு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, யாராவது வந்து ஆண்டவர் நாளைக்கே வருவாருன்னு சொல்லுங்க, தம்பி இயேசுவே சொன்னாரு. அந்த டைம் யாருக்கு தான் தெரியுமா? அதாவது பிதாவுக்கு தெரிஞ்ச டைம் இயேசுவுக்கே தெரியாத, அது யாருக்கு தெரிஞ்சிருச்சான்? அந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு தெரிஞ்சிருச்சான். நல்ல கதையா இருக்கு பாத்தீங்களா இது? அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரை நம்ம ஆளுங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா பிரதர், அவர் சொன்னாரு பிரதர், கடைசி காலம் வந்துருச்சு பிரதர், நாளைக்கே வந்துருவாராம் பிரதர், நான் காத்திருக்கேன் பிரதர். ஏங்க வீடு கட்டாம இருக்கீங்க? ஆண்டவர் வந்துருவாரு பிரதர், அதான் வீடு கட்டல. எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி இங்க மெட்ராஸ்ல தான், நல்ல பேங்க்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க. பேங்க்ல எல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒரு வீடு என்ன 4 வீடு கட்டிடலாம். லோன் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா கட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு வீடு கூட கட்டல, இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. கேட்டா ஆண்டவர் வந்துருவாரு, ஆண்டவர் வந்துருவாரு. இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவே தெளிவா சொல்லிட்டாரு, எப்ப எனக்கே தெரியாதுப்பா, பிதாதாப்பா சொல்லணும் அப்படின்னு. உன் வேலையை பாருப்பா, உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பா, உலகத்துக்கு உப்பா இருப்பா, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நான் வரும்போது வரேன், நீ உன் வேலையை பாருன்ட்டாரு. நம்ம ஆளுங்க தான் உட்காந்துட்டு ஒன்னும் அதெல்லாம் ஒண்ணு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. கத்தர் வந்து கடைசி காலம் வந்துருச்சு பாரு, கடைசி காலம் வந்துருச்சு பாரு, கடைசி காலம் வந்துருச்சு பாரு. கொரோனா டைம்ல எவனை பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தான், கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம்ட்டு. இப்ப எங்கங்க கொரோனாவே போயிடுச்சு. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க செழிப்பது ஆண்டவர் சித்தம். நீங்க வந்து செல்வாக்கோட இருப்பது ஆண்டவர் சித்தம். ஹல்லேலூயா. நீங்க வந்து பெரிய ஒரு சீமானா இருப்பது ஆண்டவர் சித்தம். ஏன்? ஏன்னா உங்க மூலமாக தான் ஆண்டவர் உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, துர்மார்க்கனுடைய ஆஸ்தியை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாரா? நீதிமானுக்கு கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. The wealth of the wicked shall come to the righteous. எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்ன்றாரு? ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா, நீங்க வச்சிருந்தீங்கன்னா சரியா யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் உங்ககிட்ட கொடுக்கணும். அதை நீங்க வேண்டாம் ஏன் சொல்றீங்கன்ற? வேணும்னு சொல்லுங்க, அப்பதான் வரும் உங்ககிட்ட. அதை வச்சு நல்லது பண்ணுங்க. 10 வீடு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. 10 வீடு வச்சுக்கோங்க, 10 வீடு வச்சு கஷ்டப்படுவான் பாத்தீங்களா 4 பேர். அவனுக்கு சொல்லுங்க, நான் உனக்கு மினிமம் வாடகைக்கு வீடு கொடுக்குறேன். மத்தவனா 10,000 வாங்குறானா, 20,000 வாங்குறானா, நீ 4,000 கொடுப்பா, வச்சுக்கோ. நீ முன்னேற வரைக்கும் அந்த வீட்டுல இரு, உன் வாழ்க்கையை முன்னேற்றுக்கோ. என்னங்க எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஒரு பிசினஸ் மேன். அவன் எனக்கு 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அருமையான ஒரு சம்பவம். அப்போ எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து வேலை தேடிட்டு இருந்தான். எனக்கும் அவனுக்கும் காமன் ஃப்ரெண்டு மாதிரி. ஆனால் சின்ன பையன் வேலை தேடிட்டு இருந்தான். அவனுக்கு வேலை போயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு இருக்கிற பிசினஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ். அந்த பையனுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சான். எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு, இந்த மாதிரி அவன் கால் பண்ணி கேட்கறான்டா, வேலை கேட்கறான்டா, என்னடா பண்ணலாம் அப்படின்னா. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீ வேலை கொடுறா அவனுக்கு அப்படின்னா. இவ்வளவுதான் சொன்னேன், வேலை கொடுடா. இஸ் a குட் கை, ஒரு நேர்மையான அவன், ஒரு ஹானஸ்ட் கை, ஒரு நல்ல மனுஷன் அவன். நீ அவனுக்கு வேலை கொடுத்துரு. அவனுக்கு வேலை தெரியல, அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி எதுவும் தெரியாதுன்னா பரவாயில்ல, நீ வேலை கொடுனா. உடனே இவனும் வேலை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஃபுல்லா ட்ரெயின் பண்ண அவனை வச்சு. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்ல ட்ரைனிங். எப்படி இந்த இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி அவன் வேலை செய்யணும், எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவனை ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு அவனோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் இவன் தான் சூப்பர்வைசர். புரியுதுங்களா உங்களுக்கு?
ஏன்னா அந்த பையன் வேலை தேடின பையனுக்கு இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வான். யோசேப்பு மாதிரி. புரியுதுங்களா இல்லையா? யூ கிவ் him anything, he will do it well. ஸோ இவன் நான் சொன்னேன், டேய் அவன் இஸ் a குட் கைடா, தட் இஸ் வாட் யூ நீட். ஏன்னா இந்த காலத்துல நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. வேலை செய்வான், ஆனா மனசு நல்லா இருக்காது. கெட்ட புத்தி இருக்கும், குறுக்கு புத்தி இருக்கும். பட் திஸ் கை ஹாஸ் a குட் ஹார்ட், டேக் him அப்படின்னு எடுத்தான். இன்னைக்கு அவன் தான் சூப்பர்வைசர் எல்லாத்துக்கும். எப்படி இது நடந்துச்சு? ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால ஒரு பையனை எடுத்து அவனை ட்ரெயின் பண்ணி அவனை இது பண்ணி ஆளாக்கம் பண்ணிச்சு. ஏன்னா ஹீ இஸ் இன் a பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? யோசேப்பை போல நீங்களும் இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சித்தம். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? உங்ககிட்ட பவர் வேணும், உங்ககிட்ட அத்தாரிட்டி வேணும், பணம் இருக்கணும் உங்க கையில. ரொம்ப முக்கியங்க, பணம் ரொம்ப முக்கியம். பணம் உங்க கையில இருக்கணும். அதை வச்சு இந்த பூமிக்கு நீங்க என்ன பண்ணலாம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகலாம். அநேகரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. கீழே இருக்கிறவன், குப்பையில இருக்கிறவனை நீங்க தூக்கி உயர்த்தலாம் அவனை. இதையெல்லாம் நீங்க செய்யலாம். கர்த்தர் உங்க மூலியமா செய்வார். எப்படி யோசேப்பின் மூலமாக யாக்கோபோட முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தாரோ, உலகத்திற்கு முழுவதும் ஜீவனை கொண்டு வந்தாரோ, பஞ்ச காலத்துல ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல உங்க மூலமா செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. எல்லா கண்களையும் மூடி. ஹல்லேலூயா. ரபா ஹலபா ஷரபா லதஹரபா ரேஹேபே லேதி ஹரபா. எல்லாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான தேவ வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்க ஹல்லேலூயா யோசேப்பின் கதையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய மனசுல ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகுதுப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய மனசு பூரிக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கலிகூறுது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு ஹல்லேலூயா தாழ்வில் இருந்த யோசேப்பை நீங்க உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே அதிகாரியாக ராஜாவாக மாற்றி ஹல்லேலூயா உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக அவனை வைத்தீங்களோ, அதே போல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. we thank you Father. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே அப்பா, நாங்க கேட்கறது எல்லாமே எங்களுடைய இருதயமும் யோசேப்போட இருதயம் எப்படி கபடற்ற ஒரு இருதயமா இருந்துச்சோ, ஹல்லேலூயா சுத்தமான ஒரு இருதயமாக இருந்துச்சோ, ஹல்லேலூயா அதே போல எங்களுடைய இருதயமும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே எங்களுடைய நாவுல எந்த கபடுள்ள சொல்லும் தீங்கான வார்த்தைகளும் ஹல்லேலூயா நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஈவில் வேர்ட்ஸ் நாங்க பேசாதபடி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா முறுமுறுக்காதபடி, ஹல்லேலூயா தேவனுக்கு எதிர்த்து பேசாதபடி, ஹல்லேலூயா நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. கிவ் us செல்ஃப் கண்ட்ரோல். Hallelujah. Help us to restrain our tongue. Hallelujah. 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 இருதயம் முழுவதும் தேவனோட வார்த்தையினால நிரம்பட்டும். Hallelujah. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாட் ஒன் ஆஃப் யூ இஸ் a நார்மல் பர்சன் says the Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் நீங்க யாருமே ஒரு சாதாரண ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் a நார்மல் பர்சன். இன்னைக்கு நார்மலா இருக்கலாம், இன்னைக்கு நார்மலுக்கும் கீழே நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நார்மலுக்கும் கீழே இருந்த யோசேப்பு தான் அநேகருக்கு ரட்சகரா மாறினா. அதை தான் உன் வாழ்க்கையில நான் செய்வேன்னு சொல்றேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Rabba halaba shikaba dikaraba rebe hele me shikadaraba. Thank you Lord. Hallelujah. 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 ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. Hallelujah. அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துறதுனால Hallelujah. ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஆண்டவரே எங்களுடைய நோக்கத்திலே எங்களுடைய திட்டத்திலே நாங்க நடக்கணும்பா. அதுக்கு உதவி செய்யுங்க. Hallelujah. ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்துல நாங்க நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. எங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்க அந்த தரிசனத்துல நாங்க இன்னும் சீரியஸாக இன்னும் தெளிவாக நாங்க அதுல நடக்கணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோடு நீங்க பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you Father. இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க முன்னாடி இருக்கிற டீடைல்ஸ் உங்களுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறவர்கள் இந்த டீட்டெயில்ஸில் கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னோட கூகுள் பேக்கு வந்துடும். என்னுடைய கூகுள் பே நம்பரும் என் ஃபோன் நம்பர் ஒரே நம்பர் தான், 9884160264. அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னோட அக்கௌண்ட் இங்கே இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம்.
அக்கௌண்ட் நேம் கிரண் பால் JJ 021201584236 IFSC கோட் ICIC 000212. ஆமென். இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஹalleluya. God will meet all your needs. I bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இந்த வருடம் ஒரு மேன்மையின் ஆண்டாக இருக்கும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை கனம் பண்ணி காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவனாக இருக்கிறார். கர்த்தரே உங்க வாழ்க்கையின் ரட்சகரா இருக்கிறார். ஹalleluya. யோசேப்புக்கு ஆண்டவர் செய்தது போல அதை விட பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். காட் bless you. இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு சப்போஸ் வாட்ஸ்அப்ல எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென்.